ஸோ ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிக்கஸ்ட் இனிமே யாருன்னா மார்க்கெட் இல்லை, நம்மளோட மைண்டு தான். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எப்பவாவது உங்கள்கிட்ட மார்க்கெட்டு எஸ் நீ ட்ரேட் பண்ணு, உன்னோட லாஸ் நான் எடுத்துட்டு போறேன்னு மார்க்கெட் நம்மகிட்ட சொல்லியிருக்கா? எஸ் சார், நான் இல்ல. எங்க ட்ரேட் வச்சாலும் எஸ்எல் எடுத்துட்டு போயிருக்கான். அதோட மீனிங் என்ன? ஒண்ணு இல்ல, மார்க்கெட் எனிமி வைக்கிறோம்னு என்ன அர்த்தம்னா எஸ்எல் வச்சாலும் எடுத்துட்டு போயிடறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். சொல்லியிருக்கோமா? ஆமா சார். எஸ்எல். நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? நான் எங்க எஸ்எல் வச்சாலும் எடுத்துட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். உண்மையா பொய்யா? சும்மா. ஏன் அது உண்மையா இருக்கு, ஏன் பொய்யா இருக்குங்கிறது இந்த கிளாஸோட எண்ட்ல உங்களுக்கு அது ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதையும் கையில நோட்டோட. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஷேர் மார்க்கெட் எனக்கு எனிமி, நான் எங்க எஸ்எல் வச்சாலும் எடுத்துட்டு போயிடறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது இல்ல, அது என் மைண்டு தான் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு தெளிவாகும். ஸோ அவங்க சொல்லி உங்களுக்கு கூட்டு அது எப்படி சார் உண்மை, எப்படி சார் சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண வந்திருக்கோம், எல்லாமே நடக்குது, கரெக்ட் தான். இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, இது உங்க மனசுக்குள்ள நீங்களே கேட்டு பாருங்க. மார்க்கெட்ல ட்ரேடுக்குள்ள போனதுக்கு அப்புறம், போய் 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த ட்ரேடுக்கு நான் போனேன் அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? இங்க இருக்க குரூப்ல, இங்க இருக்க மெம்பர்ல இந்த ட்ரேடு நான் தப்பா எடுத்துட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம், எடுக்கிறதுக்கு முன்னாடி கிடையாது, எடுத்துக்கு எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணிருக்கு? இல்ல சார் அப்படியே ரேஸ் பண்ண சார், நான் எடுத்த ட்ரேட் எல்லாமே டிபியா போயிருக்கு. அப்படி யாராவது உள்ள இருக்கீங்களா? ட்ரேட் எடுத்துட்டேன் சார். எல்லாரும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த கரெக்ட். சண்டே அதுக்குமா, எதுக்கு சார் நான் உங்க கிளாஸ் அட்டன் பண்றேன், நிறைய ஜாலியா என்ன சார் ஜனநாயகம் படம் பார்க்க போயிருப்பேனே அப்படின்னு எத்தனை பேர் கிளம்பிருப்பீங்க நேரம்? நான் ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு இந்த ட்ரேட் எடுத்தேன்னு சொல்லி இந்த ஃபீல் நமக்கு இருக்கா இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ், ஒருவேளை அந்த அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு தேவையில்லை, கட் பண்ணி வச்சு நீங்க ஜனநாயகம் படத்துக்கு போகலாம், புக் பண்ணியிருந்தா. அப்போ நமக்கு என்னன்னா, நம்ம ஒரு ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வருத்தப்படுறோம். எதுக்குன்னா, எதுக்கு இந்த ட்ரேடை எடுத்தோம் அப்படின்னு அந்த வருத்தப்படுறோம். அப்படின்னா நம்ம கிட்ட சரியான ஒரு மெத்தடு, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இல்ல அப்படின்றத உண்மை. அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து சார்ட் என்ன பண்ணாது, உங்களை வந்து ஏமாத்தாது, உங்களுக்கு வந்து லாஸ் கொடுக்காது, எதையுமே பண்ணாது. உன்னை நாளைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு இருக்கோம், திங்கக்கிழமை மார்க்கெட் என்ன பண்ணலாம், கேப் அப் ஓப்பன் ஆகலாம், கேப் டவுன் ஓப்பன் ஆகலாம். ஏதாவது ஒரு ஸ்டாக்கோ ஒரு இண்டெக்ஸோ வந்து என்ன ட்ரேட் எடுங்கன்னு உங்களை சொல்லிச்சா? ஏதாவது ஒரு சார்ட்டை உங்களை வந்து ட்ரேடுங்க. இப்போ வந்து நிப்டி ஓப்பன் ஆகி இப்படி போயிட்டு இருக்கு, ஒரு கால் ஆப்ஷன் அப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கால் ஆப்ஷன் உங்களை பை பண்ணுங்கன்னு சொல்லிச்சா? இல்ல. இல்லைன்னா ஒரு புட் ஆப்ஷன் அப்படி கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு, இந்த புட் ஆப்ஷன் நீங்க செல் பண்ணுங்கன்னு சொல்லிச்சா? கிடையாது. அப்ப என்ன பண்ணாது, சார்ட் நம்மளை ஏமாத்தாது. ஆனா என்ன பண்ணும்னா, மார்க்கெட் மேலதான் போக போகுது அப்படின்னு நமக்கு மைண்டுக்குள்ள நாமளே சொல்லி, இல்ல மார்க்கெட் கீழே தான் விழுக போகுதுன்னு நமக்கு நாமளே சொல்லிப்போமா? இந்த டெசிஷன் எடுக்கிறது யாரு? இந்த பக்கம் ட்ரேட் எடுத்தா நானு, அந்த பக்கம் ட்ரேட் எடுத்தா நீங்க. ஸோ உங்களோட டெசிஷன் தான் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் ஒருபோதும் தவறா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் சொல்றதை அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க, ஒரு இடத்துல எல்லாம் கன்க்ளூஷன் கொண்டு வரேன். கிளியர்? ஸோ நம்ம என்ன வருத்தப்படக்கூடாது, ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் 5 நிமிஷமோ 10 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த ட்ரேட் எடுக்கிறேன்னு நம்ம வருத்தப்பட்டோம்னா, சிம்பிளான லாஜிக்கு நம்மகிட்ட சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். இதுதான் ஒரு மீனிங். ரெண்டாவது, எந்த ஒரு சார்ட்டுமே என்ன வந்து ட்ரேட் எடுங்க, ஏன்னா நான் மேலே போறேன், இல்லை நான் கீழே வரப்போறேன் அப்படின்னு எந்த ஒரு சார்ட்டும் உங்களுக்கு சொல்லாது. அந்த ட்ரேடுக்குள்ள போனதும் நம்ம தான். அது லாஸை புக் பண்ணிட்டு வந்தாலும் அதுக்கு நம்ம தான் சேரும். ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி, லாஸ் புக் பண்ணாலும் சரி, இல்லை கன்சல்டேஷன் போட்டாலும் சரி, இல்லை தெரியாதனமா உள்ள போயிட்டேன், நான் ஏதோ கேபிட்டல் பார்த்துருக்கு, நான் வெளியில வந்தாலும் சரி, அந்த டெசிஷனை எடுத்தது நம்மளா இருக்கும். ஸோ மார்க்கெட்டு உங்களை எந்த விதமான பஞ்ச் பண்ணாது. நாமளா தான் ஓடி போவோம், பார்ப்போம். ஓகே, எனக்கு 10:45 ஒரு மீட்டிங் இருக்கு, நான் 9:30 ஒரு ட்ரேட் எடுக்கணும், 10 மணிக்குள்ள அதை முடிக்கணும், 10:45 ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட் போட்டு நான் போகணுங்கிற அந்த மனநிலை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது தான் சார்ட் கிடையாது. இதை மனசுல வச்சுக்கிறேங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு ட்ரேடு போறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடு சரியானதா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கான பதில் அழகா கிடைக்கும். எஸ் இது வேலிடு, இன்வேலிடுன்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எனக்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இந்த ஸ்ட்ராட்டஜி என்னோட எல்லா பிரச்சனையும் தீர்க்கும். எல்லா பிரச்சனைங்கிறது பணமாக தான் இருக்கும். நம்ம ஏன் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள வரோம்? பண தேவைக்காக தான் உள்ள வரோம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரே நோக்கம் என்னவா இருக்கும்? பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான் விஷயம். வெளியே 1008 வேலை இருக்கு, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான என்னென்னமோ பிஸ்னஸ் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் ஷேர் மார்க்கெட்? என் ஃப்ரெண்டு பண்ணான், யூடியூப்ல வீடியோ பார்த்தோம், இன்ஸ்டா பார்த்தேன், இல்லை டெலிகிராமில் போட்டாங்க, குரூப்ல போட்டாங்க, என் ஃப்ரெண்டு பண்ணேன், எப்படியோ ஒரு விஷயத்துல. பட் அதெல்லாம் எதை நோக்கி போய் நிற்கும்னா, கட்டுக்கட்டா பணம் சம்பாரிச்சு அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க, பெரிய பங்களா கட்டின மாதிரி காமிச்சிருப்பாங்க, பெரிய கார் வாங்கின மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப என்ன நோக்கமா இருக்குன்னா, பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கம் வந்துருச்சு. அந்த நோக்கத்தை உள்ள வச்சுட்டு ஏதோ ஒரு யூடியூப்லயோ எங்கிட்டயோ இல்லை யாரோ ஒரு மென்டர்கிட்ட ஒரு கோர்ஸ் ஒன்று கத்துக்கிட்டீங்க, அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜின்னு பேரும் வச்சுக்கிட்டீங்க. ஒரு மூவிங் ஆவரேஜ், இல்லை ட்ரெண்ட் லைனு, இல்லை சிபிஆர், இல்லை மேக்டி, இல்லை பொலிஞ்சர் பேண்டு, இல்லை சூப்பர் ட்ரெண்டு, இந்த மாதிரி வகை வகையா இருக்க ஏதோ இண்டிகேட்டர் நம்பிட்டீங்க. ஓகே, இந்த ஒன்று மட்டும் போதும், நான் ப்ராஃபிட்டா பாய்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இல்லைங்கிறத மனசாட்சியில் சுத்தணும். இப்போ நானே ஒரு ஸ்ட்ராட்டஜி தர்றேன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டுமே உங்களை என்ன பண்ணாது, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாது. அப்ப என்ன சார் வேணும்? நான் சொல்லி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியை
முதல்ல நாலேஜ். நான் உங்களுக்கு என்ன தருவேன்? நாலேஜ் தருவேன். எங்க ரெக்கார்டிங் கோர்ஸ் மூலமா இதை படிங்கன்னு சொல்லி படிக்க வச்சிருப்பேன். இல்லை லைவ் கிளாஸ் மூலம் உங்களை லைவ் கிளாஸில் அட்டன் பண்ண சொல்லிப்பேன். ஓகே, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன கிடைச்சிருக்கு? ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கு. இந்த நாலேஜ் என்கிட்ட மட்டும் கிடையாது. யூடியூப்ல இருக்கு, டெலிகிராம்ல இருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கு, இன்ஸ்டாவில் இருக்கு, இன்னும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல எங்க தேடினாலும் இந்த நாலேஜ் கிடைக்கும். கேதர் பண்ணிட்டீங்களா? ஸோ ஒரு நாலேஜை கேதர் பண்ணிட்டீங்க. எனி டைப் ஆஃப் நாலேஜ் உங்களால் சோசியல் மீடியாவிலேருந்து எடுத்துக்க முடியும். ரெண்டாவது டிசிப்ளின். இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு இருக்கோம், ட்ரேடில் அமைதியாக உட்காந்துருக்கோம். நாளைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு பார்த்ததை திங்கக்கிழமை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. எது? எந்த விதமான ப்ராக்டிஸும் இல்லாமல் அவர் யூடியூப்ல என்ன சொன்னாரோ அதை அப்படியே கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஏன்? ஒரு நாலேஜ் கிடச்சிருச்சு, அதை கொண்டு அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. அவர் எத்தனை வருஷம் அனுபவத்தை உங்கள்கிட்ட சொன்னார், அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ லாஸ் பண்ணார், எதுக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அவர் சொன்னாது நம்ம உங்கள்கிட்ட செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அதில் அவர் எங்கே ரிஸ்க் வைக்க சொன்னார், எங்கே ரிவார்டு வைக்க சொன்னார், எதுவுமே பார்க்கறதுல பிளைனாக ஒரு ட்ரேட் போச்சோம். அவ்வளோதான். இப்படி ஒரு கோடை போடுறோம், ட்ரெண்ட் லைனு, இதுக்கு மேலே உடஞ்சா பாடி நின்னா பை பண்ண சொன்னார் அப்படின்னு இந்த இடத்துல பை போட்டிருப்போம். ஆனால் இதோட லோ எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். நிப்டியில் இதோட ஸ்டாப் லாஸ் 70 பாயிண்டாக இருக்கும். இதை நம்ம பிளானே பண்ணுறதுல இந்த இடத்துல ட்ரேடு மட்டும் போடணும். ஸ்டாப் லாஸ் 70 பாயிண்ட். நிப்டியில் 70 பாயிண்ட் லாஸ் வச்சா எவ்வளோ ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 3500-4000 மேலே பெரிய லாஸாக நிற்கும். இது போல பெரிய லாஸ் வருதே அப்படிங்கிற ரிஸ்கே நம்ம ப்ராப்பரா மேனேஜ் பண்றது இல்ல. ஒருவேளை இவ்வளவு நினைச்சு இது கீழே இறங்கி வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுப்போம், அந்த நாலேஜ் நம்மகிட்ட இருக்கிறது இல்ல. மார்க்கெட் இப்படி மேலே போயிடும், நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம், அந்த ப்ராஃபிட் மட்டுமே நம்ம மைண்ட்ல இருக்கும். ஏன்? அந்த ஸ்க்ரீன்ல நீங்க பார்த்துட்டு வந்த வீடியோவில், பார்த்துட்டு வந்த அந்த பிடிஎஃப்ல, இல்லை பார்த்துட்டு வந்த யூடியூப் சேனல்ல உள்ள வீடியோவில் என்ன இருக்குன்னா, அவர் ப்ராஃபிட் புக் பண்ணது மட்டும்தான் அவர் காமிச்சிருப்பாரு. உங்க மனசுல இந்த நாலேஜ் கூட என்ன சேர்ந்துருக்கும்? அந்த ப்ராஃபிட் மட்டுமே தான் சேர்ந்துருக்கும். நீ எல்லாம் கேட்கணும், சார் உங்களோட இன்ஸ்டாவில் போனாலே அதுவே தானே சார் இருக்குது. கரெக்டு, நான் உங்களை அதில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கேயே கூட்டு வரேன், நாலேஜ் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? டிசிப்ளின் காட்டுறேன், ரிஸ்க் ரிவார்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இப்போ பேசிட்டு இருக்கிறது சைக்காலஜி பேசுகிறேன். இது எல்லாம் சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்டான ஒரு ட்ரேடிங்கே கிடைக்கும். இது இல்லாமல் ஓகே என்கிட்ட வந்து ஒரு சிபிஆர் இண்டிகேட்டர் இருக்குது, இது அழகாக ஒர்க் அவுட் ஆகுது, நான் இதை வச்சு ட்ரேட் பண்ண போகிறேன், ரிசல்ட் கிடைக்காது. இல்லை என்கிட்ட மூவிங் ஆவரேஜ் இருக்குது, சூப்பரான இண்டிகேட்டர், நான் இதை வச்சு ட்ரேட் பண்ணுறேன், ரிசல்ட் கிடைக்காது. இல்லை எனக்கு வந்து பிஓட் பாயிண்ட் இருக்குது, சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது, இங்கே போனால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. இது மாதிரி நீங்கள் உலகத்தில் எந்த ட்ரேட் மெத்தட் எடுத்தாலும் உங்கள்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் கிடைக்காது. அவுட்புட்டுங்கிறது என்ன? பணம். இங்கே பணம் சம்பாதிக்கத்தான் வந்திருக்கிறோம், அந்த அவுட்புட்டு அங்கே கிடைக்காது. அப்போ நாலேஜ் மட்டும் பத்தாது, அதை மைண்டில் வச்சுக்கணும். என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா அது மட்டும் பத்தாது. இங்கே இருக்க இது எல்லாமே வேணும். ஸோ நாலேஜ் வேணும், டிசிப்ளின் வேணும். ஒரு ட்ரேட் எடுக்குன்னா அதில் எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறீங்க, எவ்வளோ ரிவார்டு வைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் கம்பைன் பண்ணி சைக்காலஜி, இந்த ட்ரேடுக்குள்ள நான் போகலாம், இந்த ட்ரேடுக்கு நான் போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் முடிச்சு நான் பேசுகிற எல்லா விஷயமே என்னோட வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை ஞாபகம் கேட்டேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணும். திங்கக்கிழமை ஒரு ட்ரேடு, செவ்வாய்க்கிழமை ஒரு ட்ரேடு, புதன்கிழமை ஒரு ட்ரேடு, வியாழக்கிழமை. அதே நேரத்தில் நம்ம கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகி நம்ம கான்செப்ட் வேலை செய்யுதுன்னா மட்டும்தான் ட்ரேடுக்கு போகணும். திங்கக்கிழமை வந்தோடனே 9 ஆயிடுச்சுன்னா ஒரு ட்ரேடுக்குள்ள போகிறது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, நம்ம கான்செப்ட் கிடையாது. அது மைண்ட்ல வச்சுக்கணும். முதல்ல இங்க இருக்க இந்த 4 விஷயம் தான் இந்த 30,000 கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல நான் ப்ராப்பரா பண்ணனா இந்த 30,000 சம்பாரிச்சு அது 60 1 லட்சம் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கியமா நம்ம பார்க்குற விஷயம் இந்த 4 விஷயங்களை நம்ம பார்ப்போம். இது யார் சார் இந்த 4 விஷயம் அப்படின்னா? ஃபியர். கண்டிப்பா அந்த ஃபியர் இல்லாம நான் நடந்திருக்க முடியாது. ரெண்டாவது கிரீடு, ரெண்டாவது அதுக்கப்புறம் கோப்பு, அதுக்கப்புறம் ரிவெஞ்ச். இது என்னன்னு சொல்றேன். ஃபியர்னா என்னன்னா, மார்க்கெட்டு இப்படி மேலே போகிறான் அப்படின்னு தெரியும், இந்த இடத்துல ப்ராப்பரான கண்டிஷன் செக் பண்ணியிருப்பீங்க, இங்கே ஒரு ட்ரேடும் போட்டிருப்பீங்க, கீழே ஒரு எஸ்எல் வச்சுருப்பீங்க. கிளியரா? மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட் போயிருப்பான், ஓகே நான் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணலாம். ஏன் புக் பண்ணுறீங்க? அதுக்கு ரீசன் இருக்குது. நான் இதே நேரத்தில் நான் நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் 10 பாயிண்ட் நான் போடுவேன் குரூப்பில். ஏன் போடுவேன்னா, நீங்கள் அப்போ தான் மார்க்கெட் உள்ளே வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரேடில் சம்பாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். பட் இதையே நீங்கள் வந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கழிச்சதுக்கப்புறம் வெறும் 10 பாயிண்டாக புக் பண்ணி தான் என்ன பிரயோஜனம்? அந்த இடத்துல நான் இன்னொரு மெசேஜும் போடுவேன் குரூப்பில். என்ன போடுவேன்? ரிஸ்க் ட்ரேடர் ட்ரையல் யுவர் எஸ்எல்னு சொல்லுவேன். ஸோ ஏன் ரிஸ்க் பண்ணேன்? இந்த இடத்துல இந்த ஸ்டாப் லாஸ் தூக்கி இந்த இடத்துல வைங்கன்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்? இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் இங்கே மேலே போகும்போது நீங்கள் பிரேக் மூவ் பண்ணிடுவீங்க. மார்க்கெட் உங்கள் பக்கம் போகும்போது நீங்கள் 30 இல்லை 40 இல்லை 50 பாயிண்ட்டுக்கு மேலேயும் பிடிக்கலாம். இது எப்போ பண்ண முடியும்? நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அந்த பயம்லாம் போனதுக்கு அப்புறம். இந்த பயம் எதனால வரும்? ஐயோ இந்த மார்க்கெட் மேலே போய் கீழே இறங்கிச்சுன்னா எஸ்எல் அடிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தால் இது வரும். இந்த பயம் எப்போ போகும்? மார்க்கெட்டில் நீங்கள் போதுமான அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த பயம். ரொம்ப சிம்பிள். ஆரம்பத்துலேருந்து நம்ம சின்ன வயசுல ஞாபகம், நமக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாத வரைக்கும் சைக்கிள் ஒரு பெரிய பயம். ஒன்ஸ் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுன்னா சைக்கிள் ஒன்றுமே கிடையாது.
அதுதான் டூ வீலர் ஓட்ட தெரிய வரைக்கும் அது ஒரு பயம். ஒன்ஸ் நம்ம டூ வீலர் நல்லா ஓட்டிட்டோம்னா பகல் கிடையாது. நமக்கு எப்பப்போலாம் டைம் இருக்கோ, எப்பப்போலாம் வண்டியில் பெட்ரோல் இருக்கோ வண்டி எடுத்து ஓட்டுறோம். காரும் அப்படி தான், ஈவன் தோ ஃப்ளைட்டும் அப்படி தான். ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா முழுமையாக கற்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே உள்ள பயம் தானாக வெளியில் போயிடும். அப்போ அது எந்த பயத்தை நம்ம ஏன் அடைச்சி வச்சிருக்கிறோம், அதை கற்றுக்கிறதுல அதோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ணுறோம், பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். அதை போக்குறதுக்கு வழியை பாருங்க. அது எப்படி சார் முடியும்? ஒன்லி திங் ப்ராக்டிஸால தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல போய் இப்படி ஒரு ட்ரேட் இருக்க போகுதுன்னு நீங்கள் அடிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம்னு நீங்கள் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. மார்க் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து வந்து எஸ்எல் அடிச்சுட்டா நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்த நிமிஷம் மனசுக்குள்ளே வந்து நிற்கும். இப்போ இந்த இடத்துல எஸ்எல்ங்கிறது 10 பாயிண்டாக இருக்கலாம், 20 பாயிண்டாக இருக்கலாம், இல்லை 30 பாயிண்டாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ எஸ்எல் பிளான் பண்ணீங்களோ அது மாதிரி இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ தான் எஸ்எல் ஒரு ஃப்ரீ டிபெண்டே கிடையாது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எஸ்எல் வைக்க போகணும். சில இடத்துல 12 பாயிண்டாக இருக்கலாம், சில இடத்துல 20 பாயிண்ட் இருக்கலாம், சில இடத்துல 30 பாயிண்ட் கூட இருக்கலாம். அது அந்த இடத்துக்கு மாதிரி. நம்ம இந்த 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இருக்க என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோம். இந்த மனசில் நினச்சிக்கிறங்க, இந்த இடத்துல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எதுக்காக பயம் வருது, கீழே போய் இந்த 20 பாயிண்ட் எஸ்எல் எடுத்துட்டா என்ன அப்படின்னு. இந்த ஷேர் மார்க்கெட்ல எஸ்எல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு மார்க்கெட்ல வர்றோமா, தெரியாம மார்க்கெட்ல உள்ள வரோம். ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாப் லாஸ் எஸ்எல்ங்கிறது ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு தெரிஞ்சு உள்ளுக்குள்ள வரோமா, தெரியாம உள்ள வரோம். தெரிஞ்சுதான் உள்ள வரும். ஆனா எத்தனை பேர் இந்த ஸ்டாப் லாஸ் சரியான வழியில சரியான மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னா கிட்ட வரும்போது ஸ்டாப் லாஸ் தள்ளி 30 பாயிண்ட்ல வைக்கிறது. இந்த 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னா கிட்ட வரும்போது தள்ளி 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இது எங்கே போய் முடியும்னா உங்களோட கேபிட்டலை காலி பண்ணுறதுக்கு முடியும். அப்போ முதல்ல இறங்கணும்னு ட்ரேடு போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல 10 பாயிண்ட்னா 10 பாயிண்ட் தான், 20 பாயிண்ட்னா 20 பாயிண்ட் தான், 30 பாயிண்ட்னா 30. என்ன பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களோ அதில் தெளிவாக இருங்க. இந்த ஃபியர், இந்த பயம் தானே வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் கிரீடுனா பேராசை. இது உண்மையில சொல்லப்போனால் முக்கால்வாசி பேர் இதுனால தான் காலியாகிறாங்க. இந்த கிரீடு என்னன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளிக்கிழமை நான் ஒரு ட்ரேட் கொடுத்தேன், குரூப்பில் சப்போர்ட்டும் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் இங்கே வந்தான், முதல்ல ஒரு என்ட்ரி எடுத்தான், ரெண்டாவது கீழே இங்கே வந்தான், ரெண்டாவது என்ட்ரி எடுத்தான், இங்கேருந்து போனால் இதுக்கு நேராக டிபி புக் பண்ணிவிட்டு எல்லாம் ஃப்ரைடே வீக்கெண்டு என்ஜாய் பண்ணுன்னு சொன்னேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணியிருப்பான், விக்கு வெளியில் இருக்கும், பாடியை நேராக தூக்கியாந்து க்ளோஸ் பண்ணிப்பான். இந்த இடத்துல 40 பாயிண்ட் ப்ராஃபிட். இதை சரியான மெத்தடில் புக் பண்ணிட்டு வெளியில் வந்தவங்களும் இருக்காங்க. இதுக்கான உதாரணம் நான் வீடியோவே போட்டிருக்கேன். நான் வீடியோ இதே ட்ரேடில் நான் இருந்தேன், ட்ரேட் எடுத்தேன், அதுக்கான வீடியோ உள்ளே போட்டிருக்கேன். ஆனால் அதே வெள்ளிக்கிழமை எத்தனை பேரும் 100 பாயிண்ட்டுக்கு மேலே லாஸ் ஆகிருப்பாங்க தெரியுமா? ஏன்னா மார்க்கெட்டுக்கு மேலே போகும்போது ஓகே போக போகிறான், இந்த ஹை வந்து 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் டிபியாக வச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அடுத்து பொசிஷனை மாற்றி இப்படி கீழே இறங்கணும். கால் இப்படி கீழே வந்தால் புட்டு இப்படி மேலே போயிருப்பான். அடுத்து அதே ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன், நான் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி காமிச்சிருப்பேன். அவன் அங்கேருந்து 120 பாயிண்ட் போயிருப்பான். எத்தனை பேர் இதை பார்த்தீங்க? இந்த குரூப்பில் எந்த பேர்? மேபி நம்ம ஸ்டூடெண்ட் யாராக இருந்தால் அந்த இமேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ என்னன்னா, நான் இந்த இடத்துல 40 பாயிண்ட் போதும்னு வந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னோட வீடியோ. இன்னும் கொஞ்சம் மேலே போட்டும், இன்னும் கொஞ்சம் மேலே போட்டும், இன்னும் கொஞ்சம் மேலே போட்டிருந்தா எனக்கு 40 பாயிண்டை தாண்டி 50-60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்துருக்கும். ஸோ நான் ஒரு இன்ட்ராடே பண்ணுறேன், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த மார்க்கெட்டை நான் ப்ராஃபிட்டோட முடிக்கணுமா, லாஸோட முடிக்கணுமா, இல்லை பொசிஷனை கேரி ஓவர் பண்ணணுமா? கேரி ஓவர் பண்ணி தான் எனக்கு 0 வந்திருக்கும், அது வேற கதை. பட் நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கான நான் போனேன், ப்ராஃபிட் புக் பண்ணேன், மார்க்கெட் வந்து வெளில வந்துட்டேன், வேலை முடிஞ்சிச்சு. அப்போ என்னாச்சு, எனக்கு இந்த இடத்துல 40 பாயிண்ட் போதும், 20 பாயிண்ட் போதும் அப்படிங்கிறத சரியான படி வைக்கிறது இல்லை. அப்போ என்னாச்சு, என்னோட டார்கெட் இந்த இடத்துல இத்தனை பாயிண்ட் தான் அப்படி அந்த இக்னோரன்ஸ் டார்கெட்டை மிஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் என் லெவல் இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். நிப்டியில் 20 பாயிண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1300 ஸ்டாப் லாஸ் பக்கமாக வரும். இதுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன், ஒரு லாட்டு போட்டேன், 2 லாட் போட்டால் இது 2 மடங்கு, இந்த இடத்துல ஒரு 10 லாட்டு போடுறேன். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல லாஸு எனக்கு 13,000 போயிடும். அப்போ இந்த 13,000 லாஸ் உண்மையிலே நான் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியான ஆளான்னு பார்க்கணும். 13,000 என்னால் லாஸ் எடுக்க முடியாதுன்னா இந்த இடத்துல இருக்கிற லாஸ்ட்டை குறைச்சே தீரணும். நீங்கள் கேட்கலாம், சார் நான் 10 லாட்டு போடுறேன், மார்க்கெட்டிங்கேருந்து 2 பாயிண்ட் போனால் எனக்கு நல்ல லாபம் ஒரு 5,000 கிடைக்கும், புக் பண்ணிட்டு நான் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற மனநிலை இருந்துச்சுன்னா நீங்கள் தான் அந்த கிரீட். என்ன விஷயம்னா, நான் நிறைய லாட்டு போடுவேன், நிறைய லாட்டு உள்ளே போட்டுட்டு சின்ன பாயிண்டில் புக் பண்ணிட்டு வரலாம்னு நினைப்பீங்க. எப்போ இந்த மணியில் நீங்கள் ட்ரேட் எடுத்து இந்த இடத்துல 15 லாட்டு போடுறீங்களோ, ஜஸ்ட் அவன் ஒரு பாயிண்ட் கூட பூம் வர மாட்டான், நேராக கீழே இறங்கு. ஏன் சார் இப்படி இறங்குறான், என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இருக்க அதே மனையில தான் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பார், அவருக்கு பக்கத்தில் அவர் இருப்பார், அவருக்கு பக்கத்தில் இருப்பார், அவருக்கு பக்கத்தில் இருப்பார். மீன்ஸ் என்ன, மொத்த ரீட்டைலர் தான் அந்த மைண்ட் செட்டில் தான் ட்ரேடுக்குள்ளே போவாங்க. அப்போ ரீட்டைலர்லாம் மார்க்கெட் பை பண்ணிட்டு மேலே போக போகுதுன்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் செல் பண்ணி கீழே கொண்டு போயிடுவான். அப்போ இந்த இடத்துல லாஸ் எப்படி சார் தவிர்த்துருக்கலாம்,
எனக்கு தேவை 13,000 லாஸ் என்னால் தாங்க முடியாது, அதுக்கு பதிலாக 1,300 லாஸ் தாங்கலாம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி இந்த லாஸை புக் பண்ணிட்டு மார்க்கெட் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க அந்த பக்கம் மூவ் ஆயிடணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கணும், உங்களோட லாட் சைஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி உடனே 10 லாட் போட்டு உடனே புக் பண்ணிட்டு இந்த ஜீரோல இருந்து ஹீரோ ஆன மாதிரி இது வரைக்கும் எந்த சரித்திரமும் கிடையாது. ஸோ அந்த பேராசைங்கிறத தவிர்த்துருங்க. உங்க லாட் சைஸ் உங்க கண்ட்ரோல் இருக்கணும். உண்மையில நினைக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு இல்லை சார் உடனே போயிட்டு வெளில வந்தனால யூடியூப்லாம் காமிக்கிறாங்க, யூடியூப்ல காமிக்கிறாங்க, இன்ஸ்டாவில் காட்டுறாங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் காட்டுறாங்கன்னா அவங்களோட அனுபவம் வேற, அவங்க வச்சிருக்க கேபிட்டல் வேற, அவங்க பார்த்த மார்க்கெட் வேற. ஓகே, இப்போ நானே பேசிட்டு இருக்கேன்னா என்னோட 9 வருஷத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பேர் 9 வருஷம் இருந்தீங்க? என்னோட பெரிய ஆளும் இருக்கலாம், இல்லை என்னோட சின்ன ஆளும் இருக்கலாம். விஷயம் அது கிடையாது. எத்தனை பேர் தொடர்ந்து அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்றீங்க? கிடையாது. அதே மாதிரி எத்தனை பேர் அந்த லாட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்றீங்க? எஸ் சார் உங்கள்கிட்ட இருக்கானா? யூடியூப்ல 350 வீடியோக்கு மேலே இருக்கும், போய் எடுத்து பாருங்க. 1 லாட்டு 2 லாட்டு, அதுக்கு மேலே போகவே மாட்டேன். மிஞ்சி போனால் 3 லாட்டு. ஏன்? எனக்கு லாட்டு கம்மியாக இருந்தால் தான் எஸ்எல் கம்மியாக இருக்கும், அந்த மைண்ட் செட்டில் வச்சுப்பேன். அதே மாதிரி பெருசாக நான் வந்து 15,000 20,000 30,000 50,000 எனக்கு தேவையில்லை. தினசரி எனக்கு பாக்கெட் மணி ஷேர் மார்க்கெட்ல வந்துச்சுன்னா போதுங்கிற ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ராஃபிட்டை நான் என்ன பண்ணேன், என்னோட ப்ராஃபிட்டை வச்சு அது ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸாகவும் இருக்கு, இன்ஸ்டாவும் இருக்கு, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போய் பார்த்துக்கலாம். தென் ஹோப். இது என்ன சார் ஹோப்பு? இது கிட்டத்தட்ட நம்மளோட கேபிட்டலை காலி பண்ணுறதுக்கு இவரும் ஒரு ஆள், இந்த ரிவெஞ்ச், இவங்க 2 பேரும் நம்ம கேபிட்டல் காலி பண்ணுறது முக்கிய பங்காடுறோம். எப்படின்னு கேட்பீங்க. இங்கே இருக்கல சில பேர் சொல்லியிருக்கிறீங்க, நான் ஸ்டாப் லாஸை ட்ரேடிங்கில் வைக்கிறது சார், அதாவது சிஸ்டத்தில் வைக்கிறதுல என் மைண்டில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டாங்க, மேலே வந்து ஒரு எஃப்இஜி கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே வந்து ஆர்டர் ஃப்ளோ மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு 190ன்னு இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 170ன்னு இருக்குது. அவங்க ஸ்டாப் லாஸ் இது கீழே வைக்கிறாங்க, ஒரு 160 போல் ஸ்டாப் லாஸ்ன்னு வைக்கிறாங்க. இங்கேருந்து மாட்டு மேலே போச்சுன்னா இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது, இங்கே வந்து 210 220 நிப்டி நான் மைண்டில் வச்சு பேசுகிறேன், நீங்களும் அதே மைண்டில் வச்சுக்கிறேன். என்ன சார் 190 180 பற்றி பேசுறீங்கன்னா நான் ட்ரேட் எடுக்கிறது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் நிப்டியில் வந்து ட்ரேட் எடுத்து அந்த மாதிரி எடுப்பேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 190ல் ட்ரேடு ஒன்று, கீழே இறங்கினா இந்த 170 ஆவரேஜ் பண்ணலாம், இப்படி மைண்ட் செட் பண்ணியாச்சு. ட்ரேடெல்லாம் பண்ணியாச்சு. என்ட்ரி 1 என்ட்ரி 2 பிளான் பண்ணியாச்சு. கம்பல்சரி இந்த 160 எஸ்எல் வைக்கணும். ஆனால் என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல எஸ்எல் வைக்கல. என்ன ரீசன் அதுக்கு வச்சுப்போம்னா, சார் மார்க்கெட்டிங்லேருந்து வந்து இந்த விக்கில் எஸ்எல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என் டேரக்ஷனில் போயிடறேன் சார். போகட்டும், தப்பே கிடையாது. இந்த மாதிரி விக்கில் எஸ்எல் எடுத்தால் அந்த எஸ்எல் அப்செட் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் தான் ஸ்டாப் லாஸ் ஒன்றுங்கிறது மனதார நம்புங்க, அந்த மனசுக்கு அதை ஏற்றுக்கிறது. அதை விட்டுட்டு இந்த இடத்துல 140 நான் சிஸ்டத்தில் எஸ்எல் வைக்கல, என் மைண்டில் வைக்கிறேன்னா ஒரு நாளைக்கு இப்படி மேலே போயிட்டே இருப்பான், ஒரு நாள் இறங்குவான், இப்படி இறங்கும் ஒரு கேண்டில். நீங்கள் இந்த ப்ராஃபிட் புக் பண்ணது 15 நாள் கஷ்டப்பட்டு ஒரு 100 பாயிண்ட் புக் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த 100 பாயிண்ட் இந்த ஒரு கேண்டில் ஒரு ட்ரேடில் காலி பண்ணும். நீங்கள் இந்த இடத்துல லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்டோ 30 பாயிண்ட்டோ வச்சுருந்த லாஸு 50 60 70ன்னு உங்களோட பிளானுக்கு தாண்டி போய் எஸ்எல் பெருசாயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வைக்காதீங்க. ஸ்டாப் லாஸை ஒருபோதும் மூவ் பண்ணாதீங்க, ரிமூவ் பண்ணாதீங்க சிஸ்டத்தில் இருந்து. அது தப்பான நம்பிக்கை வலியுறுத்துறோம், உங்களோட கேபிட்டலை காலி பண்ணிடும். இன்னொரு விஷயம் என்ன பண்ணிப்போம்னா, மால் இப்படி கீழே இறங்கிட்டானா இப்படி கீழே இறங்கிட்டான் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஓகே மறுபடியும் இங்கே மேலே வந்துருவான் அப்படின்னு ஒரு மறுபடியும் கம்பேக் என் லெவலுக்கு வந்துடும் அப்படின்னு இங்கே போய் ஒரு ஆவரேஜ் பண்ணுறது, இங்கே போய் ஆவரேஜ் பண்ணுறது. உதாரணம் சொன்னால் இந்த இடத்துல 190லேருந்து கிறங்கி கொஞ்சமாக கிளங்கி 170 160 140, இந்த இடத்துல 140லேருந்து ஒரு கேண்டில் போடுவான், அது 160 போல் உங்களுக்கு பாசிட்டிவாக காட்டும். அப்பா சாமி நல்ல வேலை நான் ஸ்டாப் லாஸ் புக் பண்ணல, புக் பண்ணியிருந்தா காலி ஆயிருப்பேன். இப்போ பாரு என் டைரக்ஷனில் வருது அப்படின்னு இந்த இடத்துல போய் இன்னும் ஆவரேஜ் பண்ணுவீங்க. அவன் என்ன பண்ணுவான், அடுத்து ஒரு கேண்டில் போவான், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போய் இங்கே போய் 120ல் நிற்பான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா இருந்து ஒரு 10 ரூபாய் புக் பண்ணி தான் வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு பெரிய லாஸு ஒன்று, லாட்டு மேலே லாட் போட்டு ஆவரேஜ் பண்ணியாச்சு. இப்போ லாஸு உங்கள் கண்ட்ரோல் விட்டு வெளில போயாச்சு. கடைசியாக விரக்தியில் ஆமாம் இவ்வளோ தான் போயிடுச்சு, இனி போனால் போயிட்டு போகுது, இனிமேல் புக் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அந்த மனநிலைக்கு வந்துடுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல சரியான இடத்துல ஸ்டாப் லாஸ் வைங்க, அந்த ஸ்டாப் லாஸை சரியான பிள்ளை எக்ஸிக்யூட் பண்ண வைங்க, இல்லைன்னா நம்ம பெரிய விஷயம். அதே மாதிரி மார்க்கெட்டு திரும்பி நான் எந்த இடத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறத ஒருபோதும் நினைக்க வேணாம். வரலாம், வராமல் போகலாம், ஷேர் மார்க்கெட்டுக்கு ப்ராபபிலிட்டி. தென் அதுக்கப்புறம் ரிவெஞ்ச். யோசிச்சு பாருங்க, இங்கே இருக்க எத்தனை பேர் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுத்து காலியாக இருக்கீங்க? எல்லாருக்குமே கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். எத்தனை பேர் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுத்து காலி பண்ணியிருக்கீங்க கேபிட்டலை? இல்லை நான் சார் ரிவெஞ்ச் ட்ரேட் நான் எடுக்கிறது சார், நான் கேபிட்டலை பாதுகாப்பாக வச்சுருக்கேன் சார். ஸோ அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள். அப்படி யாராக இருந்தால் சொல்லுங்கள், நான் ரிவெஞ்ச் ட்ரேட் இது வரைக்கும் எடுத்ததில்லை, நான் வந்து கேபிட்டலை பத்திரம் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்காம
யாரெல்லாம் கிளியரா இருக்கிறீங்களோ, அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி மேல, உங்க ட்ரேடிங் மேல, இந்த இதுதான் இந்த விதிமுறைன்னு பார்த்தீங்கன்னா, ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்காதவங்களுக்கு. ஆனா ரிவெஞ்ச் ட்ரேட் எடுத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அதை தவிர்ப்பேன்னு இப்ப கையில நோட் புக் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா எழுதிக்கிறீங்க. தப்பே கிடையாது. அடுத்து வர நாள் நல்லா இருக்கும். இது என்ன சார் ரிவெஞ்ச் ட்ரேட்னா? ரொம்ப சிம்பிள். ஒரு ட்ரேட் எடுத்துருவோம். காலையில 9:00க்கோ 9:30க்கோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேல போயிரும். நான் உதாரணம் சொல்ல வரேன். இது ஸ்டாண்டர்டு. நாளை காலைல மார்க்கெட்டு கேப் டவுன்ல இப்படி ஓப்பன் பண்ணிட்டான். இங்க இருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்க இருந்துச்சு க்ளோஸ் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் இங்க முடுக்கு திங்கக்கிழமை காலையில் இங்கே ஓப்பன் பண்ணிட்டான். இங்கே இருக்க முக்கால்வாசி பேருக்கு என்ன தோணுன்னா, சார் கேப் டவுனு மார்க்கெட்டு இப்படி ஒரு கேண்டில் போடுறோம், இந்த கேப்பை ஃபில் பண்ண மேலே ஏறுவான் சார், இதுக்கு மேலே ஒரு பை போடுறேன் அப்படின்னு ஒரு பை போடுறது. சரி, ஓகே, மார்க்கெட் இங்கேருந்து போய் ஒரு டிபி அடிச்சா லக்கு இருக்கட்டும். இது என்ன நடக்கும்னா, ரீட்டைலரை மார்க்கெட் மேலே போக போது இன்ஸ்டியூஷன் ரீட்டைலுக்கு ஜஸ்ட் ஒரு ஊசி போடுறாரு, மார்க்கெட் உள்ள வாங்க பை பண்ணுங்க. இப்படி போனவன் இங்கேயே நின்றுப்பான். அடுத்த கேண்டில் இப்படி போடுவான், இப்படி போடுவான், இப்படி போடுவான். இந்த இடத்துல என்ன பண்ணுவான், விக்க வெளியில வச்சு பாடி உள்ள க்ளோஸ் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும், ஓகே இந்த ஹையை எடுத்துட்டான், லோ எடுத்துட்டான், அப்போ மார்க்கெட் என்ன பண்ண போகுது, கீழே போக போகுது அப்படின்னு இங்க ஒரு செல் அடிக்கிறது. முடிஞ்சு வச்சா, இங்க ஒரு பையும் போட்டாச்சு, இங்க ஒரு செல்லும் போட்டாச்சு. ரீட்டைலர் ரெண்டு பக்கம் மார்க்கெட் இழுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண மார்க்கெட், இங்க இருந்து மேல போகும், திரும்ப கீழே வரும். இங்க இருந்து மேல போகும், திரும்ப கீழே வரும். நம்மால் சொல்லணும், மேல இருக்கும்போதெல்லாம் ஒரு பைய போடுறது, கீழே இருக்கலாம் செல்ல போடுறது. கடைசியா 10 மணி 11:30 மணியா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு லாட் நினைச்சிருப்பாரு, 2 லாட் போயிருக்கும். 2 லாட் நினைச்சிருப்பாரு, 3 லாட் போயிருக்கும். 3 லாட் நினைச்சிருப்பாரு, 4 லாட், 5 லாட், 6 லாட் போயிருப்பாரு. இப்ப அவர் பை பண்ணியிருக்காரா செல் பண்ணியிருக்காரு அவருக்கே தெரியாது, கன்ஃபியூஷன் ஆயிடும். ஏன், மார்க்கெட் முழுக்க முழுக்க கன்சால்டேஷன் போட்டுட்டு இருப்பான். அப்போ ஓவர் ஆஃப் த இதுக்கப்புறம் என்ன, ஒன்னு உடச்சிட்டு மேல போனாலும் அவர் எஸ்எல், உடச்சிட்டு கீழே போனாலும் அவர் எஸ்எல். இப்ப இந்த எஸ்எல் வாங்கிட்டால சும்மா இருக்க மாட்டாரு. இந்த எஸ்எல் ரெக்கவர் பண்ண இங்க ஒரு ட்ரேடு, இந்த எஸ்எல் ரெக்கவர் பண்ண இங்க ஒரு ட்ரேடு. என்ன சார் இதோட பேரு, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. கேபிட்டல் காலி, ரிவெஞ்ச் ட்ரேட் எடுத்து எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு மார்க்கெட் முடியும் போது கேபிட்டல் காலியான்னு எப்ப ஃபீல் பண்ணுவாரு, 3:30 ஃபீல் பண்ணுவாரு. இல்லைன்னா பொசிஷனை ஹோல்ட் பண்ணுவாரு. செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி டே வரும். மார்க்கெட் முடியும் போது 0.05 பைசான்னு காட்டும். அவர் என்ன கேபிட்டல் போட்டிருந்தாரோ அதே காலி. இதை தவிர்க்கலாமா? கண்டிப்பா தவிர்க்கலாம். எப்ப தவிர்க்கலாம், இது ப்ராப்பரான செட்டப்பா, இது ஏன் செட்டப் நோக்கி போகுதா, உண்மையில ஒரு ட்ரேட் எடுக்கிறோமா, அது டிபி அடிக்குதா, எஸ்எல் அடிக்குதா, டிபி அடிச்சா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிருங்க. எஸ்எல் அடிக்குதா, இன்னொரு ட்ரேட் ட்ரை பண்ணுங்க, அது எஸ்எல் தப்பே கிடையாது. ஒரு நாளைக்கு 2 எஸ்எலுக்கு மேல வாங்கவே வாங்காதீங்க. 2வது ட்ரேடுக்கு மேல அடிச்சு நீங்க 3வது ட்ரேட் அட்டன் பண்ணாலே நீங்க என்ன பண்றீங்க, ரிவெஞ்சுக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். முடிஞ்சு, அவ்வளவுதான். நம்ம எம்ஜிஆர் கிடையாது. 3 அடி வாங்கினதுக்கு அப்புறம் 4வது அடி திருப்பி எம்ஜிஆர் எடுப்புங்கிறது எம்ஜிஆர் காலத்துல முடிஞ்சிருச்சு. ஒரு அடிக்கு வாங்கிப்பாரு, 2வது அடி வாங்கிப்பாரு, 3வது அடி தான் எம்ஜிஆர் அடிப்பாரு. நான் முதல் லாஸும் வாங்குவேன், 2வது லாஸும் வாங்குவேன். 3வது எடுக்கிற ட்ரேடு டிபி அடிக்கும்னு நீங்க நம்பாதீங்க. அது படம், சினிமா, அது வசனம் எழுதப்பட்டது. இது ஷேர் மார்க்கெட்டு. நீங்க வெளியில கஷ்டப்பட்டு கொண்டு வர சம்பாத்தியம். அந்த பணத்தை வீண் பண்ணிடாதீங்க. ஸோ இங்க ரிவெஞ்ச் மார்க்கெட்டு அது என்ன பண்ணிடும், உங்களோட கேபிட்டல் வேல்யூ. என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல முதல் ட்ரேடு நீங்க ரூல்லாம் பார்ப்பீங்க. ஓகே, ஆர்டர் பிளாக் இருக்கு, இம்பேலன்ஸ் இருக்கு, இங்க வரான், ட்ரேடுக்குள்ள போகலாம், ரூல் பார்த்துட்டீங்க. அவன் போய் என்ன பண்ண பர்பஸாக இந்த இடத்துல எஸ்எல் எடுத்துட்டு உங்க டேஸ்ட் போகிறான். சரி பரவாயில்ல, எஸ்எல் அடிச்சிருச்சு, இன்னொரு ட்ரேடு பார்க்குறீங்க, அதே மாதிரி செட்டப் கொடுக்குறான், மறுபடியும் எஸ்எல் அடிச்சு. இந்த 2 ட்ரேடு தான் நீங்க ரூலை ஃபாலோ பண்ணுவீங்க. 3வது ட்ரேடு என்ன ஆயிரும்னா ரேண்டம் ட்ரேட் ஆயிரும். ஏன்னா நீங்க 2 ட்ரேடு லாஸ்ட்ல புக் பண்ணியிருக்கீங்க. இப்போ 3வது ட்ரேடு அட்டன் பண்ணும்போது உங்க மனசுக்குள்ள நான் சொல்லிக் கொடுத்த லாஜிக்கோ நீங்க படிச்ச லாஜிக்கோ எதுவுமே வராது. இந்த 2 லாஸும் வரும். அது 3000 இருக்கலாம், 30,000 இருக்கலாம், ஏன் 1,00,000 கூட இருக்கலாம். நீங்க எவ்வளவு கேபிட்டல் போட்டீங்களோ எவ்வளவு லாஸ் வச்சீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லாஸா இருக்கும். அடுத்த ட்ரேடு அடிக்கும் போது என்ன ஆகும்னா, இங்கெல்லாம் 1 லாட்டு 2 லாட் தான் போட்டிருப்பீங்க. எப்போ ப்ராப்பரா ரூலை ஃபாலோ பண்ணும்போது இந்த லாஸ் உதாரணம் சொல்றேன், 3,500 நீங்க 2 ட்ரேட இழந்துட்டீங்கன்னா அடுத்த ட்ரேடு உங்களுக்கு என்ன ஆகலாம், லாஜிக்கெல்லாம் கிடையாது. இந்த 3,500 ரெக்கவர் பண்ணும். இல்ல 5,000 லாஸ் ஆனா இந்த 5,000 ரெக்கவர் பண்ணும். இதான் மனசுல நிற்கும். இப்ப என்ன பண்ணுவா, இங்க 1 லாட் 2 லாட்லாம் போடாது. ஓகே, 5,000 லாஸா, நம்ம என்ன பண்ணுவோம், 4 லாட் போடுவோம். மார்க்கெட் மேல போகும்போது 4 பாயிண்ட்ல புக் பண்ணிடும், இல்ல 5 பாயிண்ட்ல புக் பண்ணிடும். 10 பாயிண்ட்ல புக் பண்ணா இந்த 5,000 வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். இந்த டவன் என்ன பண்ணுனா, மேல போற மாதிரியே போயிட்டு நேர கீழே வந்து ஒரே தூக்கு. இந்த 5,000 போய் இன்னொரு 5,000 10,000 காலியாகும். ஸோ மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 10,000 காலி பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நாளைக்கு யாராவது என்ன மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்தேன், அப்பா நீங்க பேசுவீங்கப்பா, உங்களால் மட்டும்தான்ப்பா சம்பாதிக்க முடியுது, நீங்க எல்லாம் பேசிட்டு போயிருங்க, லாஸ் ஆகிறது எனக்கு தானே அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுங்க. நானும் உங்களோட ஒரு ஆளு, நானும் உங்களை மாதிரி தான் லாஸ் பண்ணியிருக்கேன், கேபிட்டல் எல்லாம் காலி பண்ணியிருக்கிறேன். ஆனா அதுலேருந்து வெளியில வந்த கதை தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். லாஸ் ஆனது விஷயமோ இல்லை நான் எப்படி வெளில வந்தனோ அது எல்லாமே. இப்போ நான் நினச்சிருந்தேன்னா என்னோட கேபிட்டல் கழிப்பா, நான் இதோட மார்க்கெட் போயிடுறேன், இதுக்கு மார்க்கெட் ஒருத்தோடப்பா, ஷேர் மார்க்கெட் ஒன்லி இன்ஸ்டியூஷனுக்கு மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு போகலாம்.
நீங்க இந்த மாதிரி நெகட்டிவா பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஒருத்தன் கோடிக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கான். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப 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 சம்பாதிக்கலாம். அதே நேரத்துல ரொம்ப 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 எளிமையாவும் உங்க கேபிட்டலை காலி பண்ணலாம். இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது எங்க காலியாகும்? இந்த 4 விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லலாம்? ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பயம், இந்த பயத்தை போக்கலாம். எப்ப? உங்களோட பிராக்டிஸ் சரியா இருக்கும் பட்சத்துல. இந்த கிரீட் எப்போ வரும்? எனக்கு தேவை இன்னைக்கு வந்து 12,000 தேவை இருக்கலாம், 15,000 தேவை இருக்கலாம். ஏன்? இன்னைக்கு இப்போ நாளை காலை எனக்கு பொழுது முடிஞ்சா 1,00,000 தேவை. அந்த 1,00,000 ரூபாய் எனக்கு ஒரே ட்ரேட்ல எடுக்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு பேர் கிரீடு. ஆனா அதே 1,00,000 ரூபாய நான் ஒவ்வொரு ட்ரேடும் 1, 2, 3, 4, 5, 6 கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போனேன்னா எனக்கு அது ஒரு வருஷத்துலயோ இல்ல 6 மாசத்துலயோ இல்ல 3 மாசத்துலயோ, ஏன் ஒரு மாசத்துல கூட எனக்கு ப்ராஃபிட்டா வரலாம். அப்ப என்ன பண்ணணும்? ஒரே நாள் இது நடக்கும்னு நினைக்காதீங்க. ஒரே ட்ரேட்ல நடக்கும்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் ஹோப்புங்கிறது என்ன? மார்க்கெட் ஆப்போசிட்ல போயிட்டு இருந்தா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் வைங்க. ஸ்டாப் லாஸை மார்க்கெட் இது ஒரு சிஸ்டத்துல இருந்து ரிமூவ் பண்ணாதீங்க. மைண்ட்ல வைக்கவே வைக்காதீங்க. இல்ல சார் ஸ்டாப் லாஸ் என் மைண்ட்ல வச்சிருந்தேன் அப்படின்னா நீங்க திரும்பி போய் பார்க்கும்போது கேபிட்டல் உங்க அக்கௌண்ட்ல இருக்காது. ஸோ ஸ்டாப் லாஸை ப்ராப்பரா வைங்க. மார்க்கெட் திரும்பி உங்க டைரக்ஷன் வந்துடும் தவறான நம்பிக்கை வைக்காதீங்க. அப்படி வந்தா வரட்டும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா கேபிட்டல் காலி பண்ணிட்டு வரோம், அதை மைண்ட்ல வச்சுக்கிறேன். ரிவெஞ்ச் ட்ரேட், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு. இந்தியன் மார்க்கெட் இருந்தால் 2 ட்ரேட் அடிக்கலாம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தால் நீங்கள் 3 ட்ரேட் கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. 24 ஹவர்ஸே. ஸோ 3 ட்ரேட் விடலாம். ஆனால் அந்த 3 ட்ரேடுக்கும் ஒரு பிரேக் கொடுங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே 3 ட்ரேடு, அதுக்கடுத்து 3 தொடர்ந்து போட்டு ரஷ் பண்ணாதீங்க. மார்க்கெட்டு உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனை ப்ரெஷரை கொடுக்கும். ரொம்ப ஈஸியாக கேண்டில் பண்ணுற ஒரு விஷயத்த ஒரு டென்ஷனோட செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஆயிரும். இந்த 4 விஷயத்தையும் தான் ஒருத்தரால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸாக முடியும். அது இன்னும் வரைக்கும் இதில் போராடி ஜெயிச்சவங்க சில பேர் தான். நான் திரும்ப சொல்கிறேன், இதில் போராடி ஜெயிச்சவங்க சில பேர் தான். அப்போ என்ன சார் பண்ணலாம்? ஜெயிக்கிறதுக்கு நீங்க போராடிக்கிட்டே இருங்க, தப்பே கிடையாது. அப்படி இல்லைன்னா இந்த மனசுல நினைச்சுக்கிறேன் இந்த விஷயம்லாம் இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும், தப்பே கிடையாது. ஏன்? ஷேர் மார்க்கெட்ல நீங்க வந்து ஒன்றும் சம்பாதிக்கணும் இல்லையாக்கும். ஒரு சின்ன லாஸ் புக் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, புக் பண்ணிட்டு வெளில போயிருங்க. மேலும் மேலும் லாஸ் பண்ணாதீங்க, தவறே. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஷேர் மார்க்கெட்ல வந்த உடனே எனக்கு பணத்துக்காக, எனக்கே நீ பார்த்தேன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆக்சுவலாக ப்ரொமோஷன் கொடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ காலேருந்து நான் 20-30 கால் பேசிட்டேன். இந்த 20-30 காலில் என்கிட்ட கேட்குற முதல் கேள்வி, எவ்வளோ சார் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம்? நான் திருப்பி அவங்கள்ட்ட கேட்குற கேள்வி, என்ன கேள்வி கேட்டிருப்பேன், யாராவது ஒரு ஆள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கவே பாதி பேர் என்கிட்ட மாதிரி கேட்டிருப்பீங்க. சார் எடுத்தோன்னே வந்துடும் எவ்வளோ சார் சம்பாதிக்கலாம், இங்கே பாதி பேர் கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்டதில் உங்களுக்கு என்ன நான் கேள்வி கேட்டிருப்பேன், இன்னைக்கு நாங்கள் அந்த என்கிட்ட எவ்வளோ சம்பாதிக்கலாம் கேட்டவங்க நான் என்ன ஆன்சர் பண்ணியிருப்பேன்? நீங்க ட்ரேடிங் தகுதியான ஆள் இல்ல. ரொம்ப அப்படி வேணாம்டா. சும்மா பேசணும், கொஞ்சம் லாஜிக்காக பேசுவோம். நம்ம இங்கே வரது எல்லாமே பணம் சம்பாதிக்க தான் வரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. டோன்ட் ட்ரேட் ஃபார் மணி. ஆனா மணிக்கு முன்னாடி புரியல. உங்களுக்கு எப்ப நம்பிக்கை ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். கரெக்ட். இன்னைக்கு எனக்கு கால் பண்ணது ஒரு டாக்டர், ஓகேவா, பேர் வேண்டாம். ஒரு பிரைவேட் கிளினிக்ல ஒர்க் பண்ற ஒரு டாக்டர். அவர் காலைல ஃபோன் பண்ணது, எல்லாம் பேசியாச்சு. என்னோட யூடியூப்ல என்னோட எல்லாம் பார்த்துருக்காரு, ரொம்ப நாளாக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, ஓகேன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், எனக்கு ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு? 10,000 சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ அவர் வந்து ஒரு கிளினிக்ல ஒரு இடத்துல வேலை செய்யறாரு, 2 இடத்துல வேலை செய்யறாரு, காலை மாலையும் டியூட்டி பாக்குறாரு. இப்போ மாசம் வந்து 1,00,000 ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்கு அவருக்கு. மாசம் 1,00,000 ரூபாய் அவருக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ எனக்கு வந்து என் கோர்ஸ் பார்த்திருக்காரு, வீடியோ பார்த்திருக்காரு, எல்லாமே ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கணும் ஆசை. அப்போ ஒரு மாசம் எவ்வளவு ஏர்ன் பண்ண ஆசைப்படுறாரு? 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க 20 நாள் தான் சார் ட்ரேடிங் செஷன், 2 லட்சம் ரூபாய். ஓகே, 2,00,000 சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இப்போ அவர் எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்காரு? 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காரு மாசம். அவருக்கு தேவை 2,00,000 ரூபாய். ஆனா அவர் என்ன கேட்கிறாரு? பர் டே வந்து 10,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. 1,00,000 சம்பாதிச்சிட்டு இருக்காரு, 10,000 வேணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப என்னோட கேள்வி அவர்கிட்ட, நான் அடுத்த கேள்வி தான் கேட்டேன். அவர் பிறந்து வளர்ந்து படிச்சு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் முடிக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம் வேலை அதுக்காக உழைச்சிருக்காரு? ஸ்கூல் முடிக்க ஒரு 18, அதுக்கப்புறம் ஒரு 5, கிட்டத்தட்ட தன்னோட வயசுல 27, 28 வருஷம் அவர் உழைச்சிருக்காரா? பிறந்ததுல இருந்து எடுத்துக்கலாம். 28 வயசுல உட்காந்து ஒரு ஆள் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரா? கரெக்ட் சார். இப்போ அவரோட பர் டே இன்கம் எவ்வளவு இருக்கு? 3,000 ரூபாய். 3,000 ரூபாய். இப்போ 3,000 சம்பாதிச்சிருக்க ஒரு நபரு இன்னைக்கு போன் பண்ணி எனக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு? 10,000 ரூபாய். 10,000. இந்த 3,000 சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் உழைச்சிருக்காரு? 27 வருஷம். இன்னைக்கு போன் பண்ணோடனே 10,000 சம்பாதிக்கணுங்கிறாரு. தன்னோட வருமானத்துல இருந்து இன்னும் எத்தனை வருஷம் அவர் போராடணும்? இந்த இடத்துல ஒரு சின்ன கால்குலேஷன் அடிவாங்க, கவனிக்கிறீங்களா? யாரெல்லாம் புரிஞ்சிச்சு இந்த கால்குலேஷன்? யாருக்காவது நான் சொன்ன இந்த கால்குலேஷன் புரிஞ்சிருக்கா? 28 வருஷம்
போராடி தன்னோட ஒரு நாள் வருமானத்தை 3000 வச்சிருக்காரு. ஆனா ட்ரேடிங் வந்த உடனே கோர்ஸ் முடிச்ச உடனே தன்னோட ஒரு நாள் வருமானம் எவ்வளவு வரணும் ஆசைப்படுறாரு? 10,000 வரணும் ஆசைப்படுறாரு. இது உண்மையிலே சாத்தியக்கூறா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு சாத்தியம் இது எல்லாமே சொல்லித்தரேன், டோன்ட் வரி. இதுக்கான ஆன்சரோட வரேன். இப்ப சொல்லுங்க, இதுக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு லாஜிக் மிஸ் ஆகுதா? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த கிளாஸோட பர்பஸ் சால்வ் ஆயிடும். அதுக்காக தான் இந்த கிளாஸ்ல இந்த விஷயத்தை நான் வச்சிருக்கேன். இது இங்க இருக்க உங்களுக்கு தகுந்த, நான் இப்ப அவர் சொன்னது உதாரணம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வயசு 30 இருக்கலாம், 45 இருக்கலாம், 50 இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், 30 வயசு இருக்கலாம். இன்னைக்கு உங்களோட வருமானம் என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. இப்ப நான் வந்து பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு பர் டே இன்கம்னு ஒரு இன்கம் இருக்கு. அந்த இன்கம் நோக்கி வந்துட்டே இருக்கு தினசரி. அப்போ நான் அந்த பர் டே இன்கம் சம்பாதிக்கிறது நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், எந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு இருக்கு இல்லையா? இதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் இருக்கும். நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனியா இருக்கலாம், ஒரு ஏதோ சாதாரண நபரா இருக்கலாம், கூலி வேலைக்கு போகலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நீங்க மாசமான ஒரு சம்பளம் எடுக்கிறீங்களே, அதை டிவைட் பை 30 போட்டீங்கன்னா உங்களோட ஒரு நாள் இன்கம் வரும். வருதா? குரூப்ல போட வேண்டாம், நீங்களே உங்க மனசுல வச்சுக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு அது 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், 3000 இருக்கலாம். உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் வருதா சார்? வருது. நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னா அந்த இன்கமை விடவும் அதிகமா வேணும்னு ஆசைப்படுறீங்க. கரெக்டா? கரெக்ட். ஆனா இப்போ நீங்க வாங்கிட்டு இருக்கீங்களே 3000மோ 2000மோ 1000மோ 500 ஏதோ ஒன்று சம்பாதிச்சீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நீங்க போட்ட எஃபர்ட் தான். அது நீங்க படிச்சிருப்பீங்க, உழைச்சிருப்பீங்க, என்னென்னமோ பண்ணிருப்பீங்க, வியாபாரம் பண்ணிருப்பீங்க, என்ன பண்ணிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் வந்து இன்னைக்கு எங்க நிக்குது? உங்கள்கிட்ட வந்து ஒரு வருமானம் வந்து நிக்குதுல. இதெல்லாம் எதுல வந்துச்சு? நீங்க போட்ட அந்த எஃபர்ட்ல இருந்து வந்துச்சு. படிச்சதுல இருந்து, காலேஜ்ல இருந்து, ஃப்ரெண்ட்ல இருந்து, தொழில் பண்ணதுல இருந்து, என்னமோ நீங்க செஞ்ச அனுபவம் உங்களுக்கு வருமானம் வருதா? அப்போ இந்த இடத்துல ஒரு வருமானம் வரும். இது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வருமானம் வரும். 3000, 5000, 10,000, 1 லட்சம், 2 லட்சம் இப்படி வந்திருக்கலாம். இப்ப இதுல இருந்து நீங்க ஜம்ப் ஆகும்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? அப்போ இப்போ இருக்க வருமானத்தோட உங்களோட வருமானம் அதே லெவல்ல இருக்கா, அதுக்கு மேல இருக்கா? நல்ல கேள்வியா கேட்டேன். கரெக்டா புரிஞ்சா? இப்போ நீங்க எதிர்பார்க்குற அமௌண்ட் நீங்க சம்பாரிச்சிருக்க இந்த அமௌண்ட்ல இருக்கா, இதுக்கு மேல இருக்கா? அப்சல்யூட்லி ஆன்சர் இதுக்கு மேலதான் இருக்கணும். இப்ப நான் 5000 சம்பாதிக்கிறேன், 3000 போதும் நான் நினைச்சு உட்கார்ந்துருப்பேனா? 5000 சம்பாரிச்சேன்னா எனக்கு 5000 போதும். அவரு மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? எனக்கு 2 லட்சம் வேணும், 3 லட்சம் வேணும், அதுக்கு மேலதானே எதிர்பார்க்கிறாரு. எஸ், இதுக்கான ஆன்சர் இப்ப வரேன். இப்ப என்னன்னா அவர் இத்தனை நாள் 28 வருஷம் போராடி ஒரு மாசம் 3000 சம்பாதிக்கக்கூடிய நபரு இம்மிடியட்டா 10,000 வேணும்னு நினைக்கிறாரு. தப்பு இல்ல. ஆனா அவர் போட்டார்ல அந்த 25 வருஷம் எஃபோர்ட், அதை விடவும் மேல இனி வரும் நாட்கள்ல போட்டார்னா 10 லட்சம் இல்ல, அதுக்கு மேலேயும் அவரால் சம்பாதிக்க முடியும். உண்மையா? உண்மைதான். வேலை முடிஞ்சு. அவ்வளவுதான். இந்த இந்த ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்க வரும்போது நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிப்பேனா அப்படின்னு கேட்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நியர் பை வேலூர் சம்திங் இந்த ஏரியால இருந்து ஒரு பையன் போன் பண்றாப்புல. ஒன்றும் கிடையாது, அவர் ஸ்விக்கியில் ஓட்டிட்டு இருக்காப்புல வண்டி. அவர் என்ன கேட்குறாப்புல, எனக்கு எல்லாமே அவர் நான் அப்பவும் கேட்குறேன், பேசி டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ நீ ஸ்விக்கி ஓட்டுறீங்க, வண்டி ஓடனா எப்படி நீ ட்ரேட் பண்ணுவ அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறாப்புல, இல்லை சார் இது எனக்கு வந்து ஒரு 1000 வருமானம் வருது, ஷேர் மார்க்கெட்டில் போனால் எல்லாரும் ஈஸியாக 3000 சம்பாரிச்சலாமே அப்படிங்கிறாப்புல. இந்த பையனுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணியிருப்பேன்? ஃபர்ஸ்ட் பயிற்சி எடுக்கணும் சார். பயிற்சி எடுத்து நீங்க ப்ராப்பரா ட்ரேட் பண்ண சொல்லிருப்பீங்க சார். கரெக்டு. நான் என்ன சொன்னா, நீங்க சம்பாதிச்சிருக்கிறது நிரந்தர வருமானம். ஓகேவா? நீங்க இன்னைக்கு வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் உங்களுக்கு 1000 வரும். ஏன்னா நீங்க வண்டி ஓட்டலைன்னா வண்டி கிடைக்காது. ஓட்ட போறீங்க, ஏதோ ஒரு ஆர்டர் வரப்போது 1000 சம்பாதிச்சிருக்கீங்க. ஆனா இதை ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு 3000 சம்பாதிக்கணும். ஷேர் மார்க்கெட்ல வந்து அந்த பையனோட வாழ்க்கை என்ன ஆகும்? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், திங்கட்கிழமை நாளை காலையில ட்ரேடிங் தரும் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டுன்னு உங்களால கேரண்டியா சொல்ல முடியுமா? கிடையாது. ஆனா அந்த பையன் இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு நாளைக்கு வண்டி ஓட்டினா அந்த பையனால காசு சம்பாதிக்க முடியும். அதாவது அவர் வண்டி ஓட்டினாருன்னா நாளைக்கு 1000 ரூபாங்கிறது உறுதி. இதுல வந்து லாஸும் ஆகலாம், ப்ராஃபிட்டும் ஆகலாம். இதைத்தான் அந்த பையன் என்ன சொன்னா, நீ பார்த்து இல்ல அவர் சார் நிறைய யூடியூப் பார்த்துருக்கேன் சார், நிறைய இன்ஸ்டால பாக்குறேன் சார், எல்லாம் 10,000 5,000 வீடியோ போடுறாங்க சார், நான் மட்டும் ஏன் சார் தினசரி வண்டி ஓட்டுக்கிட்டே இருக்கணும்? அவன் மைண்ட்ல என்ன சொல்லிச்சுன்னா, ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எளிமையா சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு மைண்ட் சொன்னிச்சு. ஒரு 1/2 hour உட்காந்து இந்த மாதிரிலாம் விளக்கிட்டு நீ வா, தப்பு கிடையாது, சொல்லித்தரேன், கத்துக்கோ, ட்ரேட் பண்ணு. ஆனா இதுக்கு முன்னாடி விஷயம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன சொன்னாப்புல, இல்ல சார் நீங்க கிளாஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, மற்றவங்களாம் அப்படி சொல்றாங்க, இதே வேற ஆளா இருந்தா என்ன கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொன்னாப்புல. கடைசி ஒரு வார்த்தை சொன்னேன், உன்னோட காசு எனக்கு வேணாம் தம்பி, ஓகேவா? நீ நல்லாவே படி, ப்ராக்டிஸ் பண்ணு, நான் உனக்கு கைட் பண்றேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த பையன் ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்டெப்தா இறங்கி உட்காந்து பண்ணதுல நிறைய பேர் லாஸும் பண்ணியிருக்கா சார்னு சொல்லி வராப்புல. ஸோ நான் சொன்னதோட ரியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன மீனிங்னா, நீங்க ஷேர் மார்க்கெட்ல வந்த உடனே சம்பாதிச்சலாம்னு நினைக்காதீங்க. அதான் விஷயம். இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா, ஷேர் மார்க்கெட்ல பணத்துக்காக ட்ரேட் பண்றேன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல நான் வர வந்தேன்.
பணத்துக்காக ட்ரேட் பண்ண என்ன சார் இப்படி சொல்றீங்க? பணத்துக்காக தான் சார் கிளாஸ் எடுக்கிறீங்க, பணத்துக்காக தான் யூடியூப்ல வீடியோ வரீங்க, பணத்துக்காக தான் என்கிட்ட பேசுறீங்க. எல்லாமே பணத்துக்காக தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, என்னோட ரூல, என்னோட இம்ப்ளிமெண்டேஷனை, என்னோட அந்த ப்ரொசீஜரை, என்னோட கன்சிஸ்டன்சியை தினசரி நான் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், அந்த ப்ராஃபிட்டுங்கிறது வரும். உதாரணம் சொல்லணும்னா, பணம், இந்த ஷேர் மார்க்கெட்ல நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவை கேபிட்டல். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 30,000 கொண்டு வந்தா உங்களால ட்ரேட் கத்துக்க முடியும். ஆனா 30,000 வச்சுக்கிட்டு உங்களால 5,000 10,000 தினசரி சம்பாதிக்க முடியும்னா பத்தாது. ஏன்? அந்த அளவுக்கான ட்ரேட் எடுக்கணும், அந்த இடத்துக்கான உங்க மைண்ட் செட் ஆகணும், அந்த இடத்துக்கான உங்களுக்கு மென்டலி கெப்பாசிட்டி, சைக்காலஜி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பணத்துக்காக வராம நீங்க ஒரு விஷயத்தை படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண வாங்க. ஓகே, மார்க்கெட் புல்லிஸா போறான், இல்ல மார்க்கெட் பியரிஸா வரான், உங்க ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ண வாங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கை கண்டுபிடிக்கிறீங்க, அங்க ஒரு இம்பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல உங்களோட ரூலை கொண்டாந்து வைங்க. பணம் பார்க்கல இந்த இடத்துல உங்க ரூல். அப்ப இங்க என்ட்ரி, இங்க எஸ்எல் அப்படின்னு வைங்க. கீழே போய் இறங்குனா எஸ்எல் எடுக்கட்டும், மேலே போனா உங்க டேரக்ஷன்ல டிபி பிடிக்கட்டும். இந்த டிபிங்கிறது என்ன இருக்கணும்? மணி இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் குட் ட்ரேடிங். நீங்க செய்யற வேலையை நல்லா செஞ்சீங்கன்னா, நீங்க செய்யற வேலையை நல்லா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பணம் வரும். அந்த பையன் ஸ்விக்கில வண்டி ஓட்டுறாரு, என்ன பண்றாரு? காசுக்காக வண்டி ஓட்டல. ஸ்விக்கில அவர் என்ன பண்றாரு? எடுக்கிற ஒரு ஆர்டரை இன்னொரு இடத்துல கொண்டு டெலிவரி பண்றாரு. இதன் மூலியமா ஒரு வருமானம் வருது. கரெக்டா? வருமானத்துக்காக ஓட்டல, ஒரு சேவையை செய்யறாரு. அந்த சேவை மூலியமா அவருக்கு ஒரு வருமானம் வரும். ஒரு டாக்டர் படிச்சு போய் உட்காந்து ஊசி போடுறதுனால அவர் காசு வரல. அவர் ஒரு ஒரு நோயாளியை குணப்படுத்துறாரு, ஒரு சேவை செய்யறாரு, அந்த இடத்துல அவருக்கு பணம் வருது. இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் பண்ணாலும், எது பண்ணாலும் ஒரு சேவை செய்யறீங்க, அந்த மனசு எடுது. இங்க என்ன சார், நான் ஷேர் மார்க்கெட்ல என்ன சார் பெருசா சேவை செய்யும்? ஒரு சேவையும் கிடையாது. உங்களோட படிச்ச கான்செப்டை சரியான வழியில இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதான் சேவை. ஓகேவா? இப்படி பண்ண என்ன சார் கிடைக்கும்? ப்ராஃபிட் தானா வரும். எடுத்த உடனே எனக்கு எவ்வளவு லாபங்கிற மனசே தள்ளி வைங்க. முத வேலை, எனக்கு நான் கொண்டு வந்த இந்த ட்ரேடை உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணா எவ்வளவு லாஸ் வரும் முதல்ல பாருங்க. ஏன்? எனக்கு கேபிட்டலை பாதுகாக்கணும். கேபிட்டலை பாதுகாத்த தான் அடுத்த ட்ரேடுக்கு எனக்கு என்ன இருக்கும்? ஃபண்ட் இருக்கும். இல்லைன்னா நான் எல்லா ட்ரேடுமே பணம் பார்க்கணும் நினைச்சேன்னா 4 ட்ரேட்ல கேபிட்டல் கலையா இருக்கும், அடுத்த ட்ரேடுக்கு எனக்கு கேபிட்டல் இருக்காது. அப்ப அந்த கேபிட்டலை பாதுகாக்கணுங்கிற மனசோட நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் தானா வரும். அந்த பணம் உங்களுக்கு ப்ராஃபிட்டா மாறும். ஸோ விஷயம் என்ன சொல்ல வரேன்? படிங்க, அந்த படிச்ச விஷயத்த மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னவா இருக்கணும்? கேபிட்டல் பாதுகாக்கிற மாதிரி ட்ரேடா இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கால ஒரு ட்ரேடு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, எஸ்எல்ல கொண்டே 100 பாயிண்ட்ல வைக்கிறீங்க. இது கேபிட்டல் சேவிங் மெத்தடா? என்ட்ரி எடுத்துட்டீங்க, எஸ்எல்ல கொண்டே 100 பாயிண்ட் எஸ்எல் தள்ளி வைக்கிறீங்க. ஏன்னு கேட்குறேன், சார் அப்பதான் நான் எஸ்எல் அடிக்க மாட்டான் அப்படின்னு எஸ்எல். இது சரியான மெத்தடா? இல்ல. இல்ல. ஏன் சரியான மெத்தட் இல்ல? நீங்க நிப்டியா இருந்தா இந்த 100 பாயிண்ட்க்கு எவ்வளவு? 6,500 இழக்க போறீங்க. ஒரு 6,500 இழக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி உங்கள்ட்ட தேவையான? கண்டிப்பா தேவையில்லை. இந்த இடத்துல என்ன இழக்கலாம்? 1000, 1,300, 1,500 இழக்கலாம். 6,500 என்னாச்சு? 30,000 வச்சிருந்தா கேபிட்டல் கிட்டத்தட்ட 30% மேல காலியாகும். இது தேவை நமக்கு? தேவையில்லை. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணும்? சரியானபடி கேபிட்டல் பாதுகாக்கிறதுக்கு மெத்தட் இருந்தால் மட்டும் அதுல உள்ள வாங்க. இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது அப்படியே வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுட்டான் செத்தாங்கிற மாதிரி இந்த விஷயத்த ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்குற விஷயம் மணி தானா கிடைக்கும். யாருமே உமி வேணும், கிராமத்துல சொல்லுவாங்க, தவிட்டுக்காக நெல் அரைக்கிறேன்னு சொல்லுவாங்க. யாருமே தவிட்டுக்காக போல. நீங்க நெல்லை கொண்டே அரைச்சீங்கன்னா அரிசி தனியா தவிடு தனியா வந்துடும். நம்ம நோக்கம்னா அரிசி வாங்கணும்னு போறீங்க, தவிடு கூட வரும். அதே மாதிரி ட்ரேடிங், நீங்க படிச்ச விஷயத்த சரியான மெத்தட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தானா வரும். இதை டெக்னிக்கல் டேர்ம் என்ன சொல்றாங்கன்னா, மணி இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் குட் ட்ரேடிங். இதோட அர்த்தம் புரிஞ்சுதா? சரியான வேர்ட். இதோட அர்த்தம் புரிஞ்சுதா? பை ப்ராடக்ட்னு போட்ட அந்த இடத்துல பணங்கிறது ஷேர் மார்க்கெட். நீங்க வெளியில சொல்லல, நான் ஷேர் மார்க்கெட் பத்தி பேசிட்டு இருக்கேன், அதனால இங்க மனசு வச்சு பேசுங்க. ஸோ வெளியில உடனே இந்த இடத்துல குட் ட்ரேடிங் பை ப்ராடக்ட் வந்து நீங்க நல்லா ட்ரேட் பண்ணா உங்களுக்கு பணம் வரும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ். இதுக்கான உதாரணமும் நம்மளோட இன்ஸ்டால வீடியோல பார்க்கலாம். ஸோ அப்போ உங்க மைண்ட்ல ஏத்துக்கிறங்க, நீங்க பணத்துக்காக ட்ரேட் பண்ண வரல, உங்களோட லாஜிக்கை சரியான படியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. அது உங்க டைரக்ஷன்ல போகும்போது அது என்ன ஆகுது? பை ப்ராடக்ட் ஆஃப் குட் ட்ரேடிங் கம் மணியா உங்களுக்கு வரப்போகுது. கிளியரா? இதுல எதுவும் டவுட் இல்லையா? இதுக்கப்புறம் யாராவது மணிக்காக ட்ரேட் பண்ணுவீங்களா? நீங்க படிச்ச விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான் விஷயம். உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. அந்த பிளானுக்குள்ள என்ன இருக்கணும்? என்ட்ரி இருக்கணும், எஸ்எல் இருக்கணும், டிபி இருக்கணும். அந்த எஸ்எல் என்னவா இருக்கணும்? உங்களோட கேபிட்டலை பாதுகாக்கிற மெத்தடா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படியே ரிப்பீட், அப்படியே ரிப்பீட். இதுதான் ரிப்பீட் பண்ணி
உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி உருவாகும். நீங்க இதை இது ஒரே நாள் வராது. எப்படி சார் உண்மையை சொல்றீங்க? உண்மையில சொல்லனா இந்த லைஃப் இது வந்து ஒரு நேச்சர். உங்களுக்கு எனக்கு தெரியும். நம்ம பிறந்ததுலேருந்து இந்த வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம எங்கேயாவது கன்சிஸ்டன்சி யாராவது ஒரு நாள் கன்சிஸ்டன்சி மிஸ் பண்ணிருக்கீங்களா? நான் கன்சிஸ்டன்சி இல்லவே இல்லை லைஃப்ல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? லைஃப்ல நான் ட்ரேட்ல சொல்லல, லைஃப்ல கன்சிஸ்டன்சி மிஸ் ஆயிருக்கீங்க யாராவது சொல்ல முடியுமா? மிஸ் பண்ணுவோம், அப்பப்போ அடிபட்டு மறுபடியும் அதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப track சிம்பிள். இருக்கு. கன்சிஸ்டன்ட் என்ன சார்? காலைல 6 மணிக்கு சூரியன் உதிக்கும், சாயங்காலம் 6 மணிக்கு சூரியன் மறையும். காலையில டிஃபன் சாப்பிட்றோமா, இட்லி தோசை ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், மத்தியானம் ஓகே. சாப்பாடு சாப்பிட்றோம், நைட்டு ஏதோ டிஃபன் சாப்பிட்டு தூங்குறோமா? இந்த விஷயத்த நம்ம பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோமா இல்லையா? ஆமா, இது பேர் என்ன? கன்சிஸ்டன்ட். அவ்வளவுதான். வெளியில போறோம், போலீஸ்கார் நிப்பான், ஹெல்மெட் போட்டு தானே வண்டி ஓட்டுறோம். கரெக்ட் சார். கரெக்ட். வண்டியில இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, போலீஸ் பார்த்தா பிடிப்பான். வண்டிக்கு இன்சூரன்ஸ் ரெனியூல் பண்றோம்ல. Correct. ஒரு ரெட் சிக்னலை பார்த்துட்டு வண்டியில நம்ம பிரேக் போட்டு நிக்கிறோமா இல்லையா? ஆமா சார். இதுக்கு பேர் என்ன? டிசிப்ளின். இதுக்கு பேர் என்ன? ஓகே, டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி. இதுக்கு பேர் என்ன? ஒரு ரெட் சிக்னலை பார்த்துட்டு வண்டியை நிறுத்துறோம், அதுக்கு பேர் என்னது? ரூல்ஸை ஃபாலோ பண்றோம். ரூலை ஃபாலோ பண்றோம், கன்சிஸ்டன்சி. அப்போ மார்க்கெட்டை தாண்டி வெளியில நம்ம எப்படி இருக்கிறோம்? மார்க்கெட்டை Safe-ஆ. தாண்டி வெளியில நம்ம கரெக்டா இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா மார்க்கெட்ல அந்த விதிமுறை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதான் நெகட்டிவ். இந்த மார்க்கெட்ல இந்த Correct. விதிமுறையை பண்றதுக்கு நீங்க புதுசா பிறந்து வரணுமா? இல்ல ஏதாவது தவம் இருக்கணுமா? இல்ல யார்ட்டாவது போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணுமா? ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா? கத்துக்கிட்டதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது நீங்க தான். சைக்காலஜிங்கிறது உங்களுக்குள்ளதான் இருக்கு. நான் ட்ரேடை நான் சொல்லி கொடுப்பேன். என்னை விட்டுட்டீங்களா, இவன் சரியில்லைப்பா, வேற ஆள போறீங்களா, அவன்கிட்ட போய் படிங்க, அவர் சரியில்லையா, இன்னொரு ஆட்ட போய் படிங்க, இன்னொரு ஆட்ட சரி. எல்லாருமே ட்ரேட் சொல்லி கொடுப்பாங்க. யூடியூப்ல கோடிக்கணக்கான வீடியோ கிடக்கு ட்ரேட் சொல்லி கொடுக்கறதுக்கு. கன்சிஸ்டன்சியும் சைக்காலஜியும் எங்க இருந்து வரணும்? உங்களுக்கு பசிக்குதுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டானா உங்க பசி தீருமா? உங்களுக்கு பசிக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம பிரியாணி கிட்ட தான் சார் சாப்பிட்டு வரணும். அவங்க கிட்ட ஓனா வரணும் சார். அந்த செல்ஃப் எனக்கு பசிக்குதுன்னா நான் தான் சாப்பிடணும், உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்க தான் சாப்பிடணும். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அப்ப அந்த Self கன்சிஸ்டன்சியை discipline. உங்களுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வரணும். வெரி குட், சரியான ஆன்சர். நமக்கு தேவைய நம்ம தான் எடுத்துக்கணும், அதை நம்ம தான் வளர்த்துக்கணும். ஏன் வெளியில உதாரணம் சொன்னேன்? வெளியில நம்ம பெர்ஃபெக்டா மழை பெய்யுதுன்னா கொடை எல்லாமே போக மாட்டோம், மழை பெய்யுதுன்னா கொடை எடுத்து போறோம். அப்ப அந்த இடத்துல நம்ம அந்த விதிமுறையை ஃபாலோ பண்றோம், கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்றோம். ஏன் நான் ஷேர் மார்க்கெட்ல பண்றதில்லை? இந்த கேள்வி நீங்க நோட்ல எழுதுங்க, திரும்ப 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 கேளுங்க உங்களுக்கு கூட. நான் ஏன் கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்றது? ஏன் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு போதும் ஆகிறது இல்லை? நான் ஏன் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது இல்லை? நான் ஏன் ஸ்டாப் லாஸை மைண்ட்ல வைக்கிறேன், சிஸ்டத்துல வைக்கிறது இல்லை அப்படின்னு கேளுங்க. நான் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே நான் ஃபாலோ பண்றது. உங்களுக்கு வீடியோவை நான் இப்போ காட்டுவேன், பார்க்கலாம். நானும் புதுசாவோ இல்லை வானத்துலேருந்து குதிச்சுட்டோ பேசல. நானும் உங்ககிட்ட இருந்து ஒரு ஆள் தான். நானும் பல தடவை எனக்கு கேபிட்டலை காலி பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். நான் எடுத்தோன்னே சார் நான் முதல்ல ட்ரேடுக்கு வந்தேன் சார், நான் அப்படியே என் கேபிட்டல் இன்ன வரைக்கும் அப்படியே மேடம் 2-3 தடவை என் கேபிட்டலுக்கு அடுத்த நாள் ட்ரேடுக்கு கேபிட்டல் இல்லாமல் இருந்த அழுத நாட்கள்லாம் உண்டு. அதை தாண்டி வெளியில வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அந்த வந்த விஷயத்த என்னென்ன பண்ணலாம் வரலாம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிள். இன்னைக்கும் வாரன் பஃபெட் ட்ரேட் வச்சாருன்னா அவர் என்ன வைப்பார் தெரியுமா? முதல்ல லாஸ் எங்க இருக்குன்னு பார்ப்பார். அவரோட வீடியோ பார்க்கணும், யூடியூப் போய் பார்க்கலாம், ட்ரேடிங் இந்த ஜோன் சிட்டி, மார்க் டக்ளஸ் எழுதுன புக்கு பார்க்கலாம். எல்லாத்துலயும் போய் படிங்க, பாருங்க, தப்பே கிடையாது. நாலேஜை கேதர் பண்ணுங்க. இன்னைக்கும் அவர் ட்ரேட் எடுத்தாருன்னா ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த மனசாட்சி வச்சு சொல்லுங்க, இங்க எத்தனை பேர் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு தான் சார் ட்ரேட் பண்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிஸ்டத்துல இருக்கணும் ஸ்டாப் லாஸ், என் மைண்ட்ல இருக்க கூடாது. ஸ்டாப் லாஸ்ங்கிறது எங்க இருக்கணும்? சிஸ்டத்துல இருக்கு. நான் என்ட்ரி எடுக்கும் போதே ஸ்டாப் லாஸை பிளான் பண்ணிட்டு தான் சார் நான் ட்ரேட் எடுக்க போறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி பண்றீங்க? மைண்ட்ல தான் சார் இருக்குது, சிஸ்டத்துல வைக்கிறது இல்ல. அப்ப என்ன சார் அர்த்தம்? என்ன ஆனா மீனிங்? வைக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அதுக்குள்ள என்ன பண்றேன், சரி இப்ப பரவாயில்ல கொஞ்சம் அப்படின்னு அப்படியே போய் அப்புறம் ஸ்டாப் லாஸ் போய் 1000 லாஸ் போய் அப்புறம் 2000 லாஸ் போய் 5000 போய் 10,000 போகுது. அடடா அப்பயே வெளியே வந்துக்கலாமே யோசிச்சுட்டு இருக்குது. இவ்வளவு நேரம் பேசுனதை சம்மரைஸ் பண்ணிட்டீங்களே. இதைத்தான் இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் நான் பேசுனதை நீங்க சம்மரைஸ் பண்ணிட்டீங்களா? இது லைஃப்ல இப்ப நான் பேசுனது வந்து நான் ஒன்றும் புதுசா பேசல. உங்க லைஃப்ல நீங்க அனுபவிச்சதை உங்ககிட்டே எடுத்து கொடுக்குறேன், அவ்வளவுதான் விஷயம். அப்போ இந்த விஷயம் நடக்குதுன்னா இன்னையோட அந்த விஷயத்த தூக்கி மூட்டை கட்டிருங்கிற. கடல் தண்ணி உப்பு கறிக்கும் நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், பார்த்து நம்மளுக்கே புரியும் சார். அவ்வளவு விஷயம். இப்போ யாரோ ஒரு நீங்க கடலுக்கு போறீங்க, தண்ணியை பாக்குறீங்க, மோண்டு மோண்டு குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க சார் அதை குடிக்காதீங்க, உப்பு தண்ணி சார், உப்பு தண்ணி யாராவது ஒரு ஆள் சொல்லணுமா? ஒரு முடக்கு உள்ள போனாலே உங்களுக்கு உப்பு கறிக்கும், துப்பிட்டு வந்துருவீங்க இல்லையா? கண்டிப்பா சார். அப்போ ஷேர் மார்க்கெட்ல ஒரு ட்ரேடு அசல் ஆயிடுச்சுன்னா 2வது ட்ரேடு எஸ்எல் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல கேபிட்டலை பாதுகாக்கணும், சிஸ்டத்துல எஸ்எல் வைக்கணும் இன்னொரு ஆள் சொல்லணுமா சார்? நம்மளுக்கு தெரியணும் சார். எங்க சார் அதுதான் தப்பு பண்ணிடுறோம் சார். இது கரெக்ட், தப்பு தான் நான் நீங்க தப்பு தான் பண்றீங்க, அதைத்தான் நான் ரிப்பீட் பண்றேன். அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன். ஏன் பண்ணாதீங்க? உங்களுக்கு கேபிட்டல் வேணும். நம்ம இங்க பணம் லாஸ் பண்ண வந்தோமா சம்பாதிக்கணும் சார். ஆனா என்ன பண்ணிட்டு லாஸ் பண்ணிட்டு அவ்வளவு விஷயம். நமக்கு ஆசை கோயம்புத்தூர் போகணும்னு ஆசை. நான் பஸ்ல சென்னையில இருந்து கோயம்புத்தூர் பஸ்ல இருக்கும், அந்த கோயம்புத்தூர் போகலாம். சரி, இப்ப சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போகாம இந்த பக்கம் அந்த பஸ் ஹைதராபாத் போகுது.
என் மனசுல என்ன சொல்லுது, இந்த பஸ் ஹைதராபாத் போயிட்டு கோயம்புத்தூர் வந்துரும் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துருக்கு நல்லதா, இல்ல இந்த பஸ் ஹைதராபாத் போகுது நான் கட் பண்ணிட்டு நான் கோயம்புத்தூர் பஸ்ல போகணும்னு நினைக்கிறது better? கோயம்புத்தூர் கட் பஸ்ல பண்ணிட்டு போறது கோயம்புத்தூர் போகணும் கரெக்ட். சார் என்னோட டெஸ்டினேஷன் இதுதான் தெரிஞ்சா நான் ஏன் அதுல போய் உட்காந்துக்க போறேன்? என் ரூட்டு கரெக்ட் சார். கிளியரா இருந்துச்சு, என் டைரக்ஷன் இதுதான் சொல்றேன். நமக்கு அந்த ரூட்டும் டைரக்ஷனும் கிளியரா இருந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டை லாஸ் பண்ண மாட்டோம். எனக்கு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகணும்னு அசியூம் பண்ணேன். இந்த இடத்துல ஒரு எஸ்எல் வச்சேன், அவன் வந்து எடுத்துட்டான். எதுல இருந்தா? சிஸ்டத்துல இருந்தா. மைண்ட்ல இருந்தா எடுக்க மாட்டான், அதை வச்சுக்கணும். சிஸ்டத்துல இருந்தா எடுத்துருவோம். அப்ப இப்படி போறான். எனக்கு மேல போகணும் ஆசை, மார்க்கெட் கீழே போறான். என்ன சார் பண்ணட்டும்? எஸ்எல் வாங்கிட்டு பேசாம உட்காந்துக்கணும். எஸ்எல் விட்டு மேல போகலாம். ஒருவேளை நீங்க காலில் எஸ்எல் வாங்கியா புட்டு ட்ரை பண்ணலாம், புட்டு மேல போவான். இல்ல தப்பே இல்ல, ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்களா, அவன் பை பண்ணுவான்னு நினைச்சீங்க, கீழே போறான், செல் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி அவன் கொடுக்குறான்ல, தப்பே இல்லை. அவன் எதுவுமே பண்ணாம கன்சல்டேஷன் போறான். இன்னைக்கு வந்து 20 பாயிண்ட் லாஸ். இந்த லாஸ் வரும்னு ஷேர் மார்க்கெட்ல தெரிஞ்சு வர்றமா தெரியாம வர, தெரிஞ்சுதான் சார் வரும். இதை புக் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டா மீதம் இருக்க கேபிட்டல் நாளைக்கு ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல் ஆகுமா ஆகாது? கண்டிப்பா எத்தனை பேர் இதை பண்றோம்? இதான் மறுபடியும் அடுத்த கேள்வி. எத்தனை பேர் இதை பண்றோம்? ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவ்வளவுதான் கேள்வி. இப்போ எனக்கே கேட்கலாம், நான் எத்தனையோ நாள் வீடியோ, ப்ராஃபிட் வீடியோவும் போட்டிருக்கேன், லாஸ் வீடியோவும் போட்டிருக்கேன், கன்சல்டேஷன் வீடியோவும் போட்டிருக்கேன், எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இருந்தாலும் மந்த் எண்ட்ல நம்ம என்ன பண்ணோம்? மார்க்கெட் ஆவரேஜ் ஆகி ப்ராஃபிட்ல இருக்கிறோம், பேசிட்டு இருக்கேன்னா. அப்போ என்னால முடியுதுன்னா ஏன் உங்களால? சார் உங்களுக்கு மட்டும், எனக்கு ஒன்று 10 மூளை இருக்கா, 10 கை இருக்கா? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு குரூப்ல போய் பாருங்க, 2 ட்ரேடு 3 ட்ரேடு 4 ட்ரேடு 5 ட்ரேடு 6 ட்ரேடு 10 ட்ரேடு கொடுத்தா நீங்க நாளைக்கெல்லாம் என்கிட்ட இருப்பீங்களா? குரூப் விட்டு ஓடிடுவீங்க. ஏன் 2 நாள் உங்களுக்கு கேபிட்டல் காலியாயிருக்கு. ஒரு நாளைக்கு நான் 10 ட்ரேட் எடுத்தா முதல்ல உங்ககிட்ட நான் பேச முடியுமா? முதல்ல எனக்கே முதல்ல சைக்காலஜி பில்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நானே அடிவேட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரி இருந்தீங்களா? நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஆரம்பத்திலே சார். இந்த 2 மாதிரி தான் நான் ட்ரேடுக்கு மேல உட்காந்துருந்தேன். ஓவர் ட்ரேட் எடுக்கும்போது அந்த சைக்காலஜியை மிஸ் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். இப்ப நான் சொல்றேன், நீங்க பாக்குற எந்த ஒரு பெரிய ஆளும் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா அவர் எஸ்எல் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவார். அவர் எஸ்எல் என்னவா இருக்கும்? சின்னதா இருக்கும். என்னவா இருக்கும்? 20 பாயிண்டோ இல்ல 30 பாயிண்டோ இல்ல 40 பாயிண்டோ, அவர் கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கான எஸ்எல் அவர் வச்சு ட்ரேட் பண்ணுவார். மார்க்கெட் அவர் டேஷன் போதா பிரேக் ஈவன் மூவ் பண்ணுவார். இல்ல போதும் நினைக்கிறாரா 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் என்ன ஒரு ப்ராஃபிட் நினைக்கிறாரோ புக் பண்ணிட்டு வெளில வருவார். ஸோ ஒவ்வொரு ட்ரேடுமே என்ன நீங்க நினைக்கணும், இந்த ட்ரேடு என்ட்ரி எடுத்து எஸ்எல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த ட்ரேடு என்ட்ரி எடுத்துட்டு கன்சல்டேஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த ட்ரேடு என்ட்ரி எடுத்துட்டு என் டைரக்ஷன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல இந்த ட்ரேடு அப்படியே பிரீமியம் டிகேல ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைண்ட் செட் பண்ணா லாஸை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? சிஸ்டத்துல வைப்பீங்க, மைண்ட்ல வைக்க மாட்டீங்க. எப்போ என் டைரக்ஷன்ல போயிரும் நீங்க ஒரு அதீத நம்பிக்கை வைக்கிறீங்களோ அப்போ சிஸ்டத்துல எஸ்எல் இருக்காது, இந்த எஸ்எல் மைண்ட்ல இருக்கும். மைண்ட்ல இருக்க எஸ்எல் ஒருபோதும் உங்க கேபிட்டலை பாதுகாக்காது. எழுதிக்கிறீங்க, எழுதி நீங்க நெத்திலோட ஒட்டி வச்சுக்கிறீங்க, தப்பே கிடையாது. மைண்ட்ல இருக்க ஸ்டாப் லாஸ் உங்களோட கேபிட்டலை பாதுகாக்கும். ரைட்டு சார். அதே ஒரே விஷயத்த நான் வேற மாதிரி சொல்லிட்டேன், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் புதுசாலாம் சொல்லல. அப்ப என்ன பண்ணலாம்? உங்க கேபிட்டலை ரிஸ்க நீங்க வைக்கணும்னா இந்த கேள்வியை கேட்டுக்கிறது. என்ன கேள்வி? நீங்களே படிச்சுக்கிறீங்க, நீங்களே ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. கேள்வி என்ன? நாளைக்கு முதல் ட்ரேட் கேள்வி. பண்ண காசு வேணும்னா இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணணும். ம் இன்னைக்கு நம்ம லாஸ்ட் எவ்வளோ அதை பிக்ஸ் பண்ணி வாரண்ட் முதல் கேள்வி. இன்னைக்கு என் லாஸ் ஹவு மச் ஐ கேன் மேக், அதை விடவும் இன்னைக்கு இந்த ட்ரேட்ல நான் எவ்வளவு லாஸ். நான் ட்ரேடு வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, எனக்கு ஸ்கிரீன் காட்டுவேன். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்துல லாஸ் தான் கால்குலேட் பண்ணுவேன். இந்த லாஸு என் லிமிட்டை தாங்கிடுச்சு. இன்னும் கூட ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், இங்கே இருக்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வருமானம் இருக்கும், ஒரு இன்கம். எனக்கு தெரியும் உங்கள் இன்கம் ஒவ்வொரு வித்தியாசப்படும். ஒரு ஆளுக்கு 1000, 500, 2000, 3000, 4000, 5000, 10,000 பதி மாறும். அந்த லாஸ் எடுக்கிறீங்க இல்லையா, இது எப்படி சார் இந்த லாஸ் என்ன ப்ரீ டிஃபைன் பண்ணோம்னா, இந்த லாஸ் எடுத்துட்டு நீங்கள் போய் படுத்துட்டீங்கன்னா தூக்கம் வரணும். உதாரணம் சொல்ல வரேன், நான் வந்து இப்போ ஒரு 3000 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும்னு வச்சுக்கலாம். எனக்கு நான் இன்னைக்கு ஒரு லாஸ் எடுத்தேன், 300 லாஸ், எனக்கு தூக்கம் வருமா? கண்டிப்பா வரும். என் லாஸ் 500 புக் பண்றேன், தூக்கம் வருமா? நிம்மதியா தூங்கலாம் சார். 500 புக் பண்ணலாம். என் லாஸ் 1000 போயிருக்கு, ஆனா நான் பர் டே இன்கம் எனக்கு 3000 இருக்கு, எனக்கு 1000 லாஸ் பண்ணிட்டேன், தூக்கம் வருமா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரும் சார். ஓகே, எனக்கு வருமானம் 3000, லாஸ் 3000. யோசிங்க சார். இப்போ கொஞ்சம் மனசை போட்டு உதைக்கும் கொள்ளப்பும், என்னடா இன்னைக்கு வந்த வருமானத்தை விட்டுட்டியடா, இப்படி பண்ணிட்டேடா, தப்புடா தப்பு, கொஞ்சம் உதைக்குமா? சார், ஒரே என்னோட நிமிஷம். வருமானம் 3000, சார், நான் புக் பண்ண சார். லாஸ் 10,000. இப்ப என்ன சார் சார் ஒரு நடக்கும்? doubt- ம், ஒரு கேளு doubt கேளு கேட்கலாம். கேளு. சார் நம்ம உள்ள இப்ப நம்ம நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு சீனிவாசன் சார் உள்ள இருக்கிறாரு. சரி, ஓகே. அவர் காலையில ப்ராஃபிட் பண்ணிடுவார் சார். 3500, 3000, 2500 அது மாதிரி பண்ணிடுவாரு. 5000 ரவுண்ட் பண்றது சொல்லிட்டு ஈவினிங் குள்ள 10,000 லாஸ் பண்ணிடுவார் சார். வார அவருக்கு நான் பதில சொல்றேன், இருக்கு நான் பின்னாடி வரேன். ஓகேவா? சரிங்க சார். ஓகே சார். ஓகே, இப்ப எனக்கு என்னோட டெய்லி வருமானம் 3000, ஆனா நான் இப்ப லாஸ்ட் புக் பண்ணி வச்சுக்கே 10,000. நான் போய் படுத்தா எனக்கு தூக்கமே தூக்கம் வராது வரும். சார். வரையாது அவ்வளவுதான் வராது. விஷயம். தூக்கமே வராது. இந்த இடத்துல இங்க இருக்க அத்தனை பேருமே தனிப்பட்ட விஷயம் புக் பண்ணிக்கிறீங்க. உங்க வருமானம் இது என்னன்னு புக் பண்ணிக்கிறீங்க.
லாஸ் எவ்வளவு புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கிறீங்க. இந்த லாஸ் உங்க மனசுல தோணணும், நான் புக் பண்ற லாஸ் நான் போய் படுத்தா தூக்க வரணும். இதை விட எங்க இருந்து சார் இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்ல இந்த நான் பேசுறது டெக்ஸ்ட் புக்ல இருக்குமா? இருக்காது சார். இது எங்க இருந்து பேசிட்டு இருக்கிறேன்? நம்ம அனுபவத்தை சொல்றேன் சார். என்னோட சொந்த அனுபவம். ஏன்னா ஒரு நாள் சார் நான் இவ்வளவு லாஸ்ட் புக் பண்ணிட்டு தூக்கம் வராது சார். பக்கத்துல சண்டை போடுவோம், வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட திட்டுவோம், நான் என்ன அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம், அது அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம். குடும்பத்துல சண்டை, பல குடும்பத்துல போய் டைவர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதெல்லாம் பேச வேண்டாம், தனிப்பட்ட வருமானம் பேச வேணாம். இல்ல சார், இருக்குத சொல்றேன் சார், நடந்த என் அனுபவத்தை சொல்றேன். ஸோ அந்த அளவுக்குலாம் போயிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? மார்க்கெட் உள்ளுக்குள்ள வரீங்கன்னா ஒரு ட்ரேட் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எவ்வளவு லாஸ் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அந்த லிமிட்டு உங்க லிமிட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த ட்ரேடை, இதோட ஒன்னோட ஆன்சர், அந்த ட்ரேடை தவிர்த்துருங்க. தப்பே கிடையாது. நம்ம சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்ல. நம்ம வெளியில இருந்து ஒரு காசை கொண்டாந்து இருக்கோம் பாத்தீங்களா, அந்த காசை ஷேர் மார்க்கெட்ல விட்டுறாதீங்க. இதான் என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன். அப்ப என்ன சார் பண்ணலாம்? மார்க்கெட்டுக்கு உள்ள வாங்க, ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. அந்த புக் பண்ண உடனே அந்த காசு உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்து, இதான் என்னோட ஃபைனலான சொல்ற ஆன்சர். நீங்க காலைல சொன்னீங்களா சீனிவாசன் சார் உள்ள இருக்காரு அப்படின்னு, அவருக்கு சொல்ற ஆமா விஷயம் தான். ஒரு ப்ராஃபிட் புக் பண்றாங்கல்ல, அந்த ப்ராஃபிட் அவர் என்ன பண்ணும்? பேங்குக்கு மாத்திரணும். இதுதான் சக்சஸ். பேங்க் மாத்திட்டு என்ன சார் அர்த்தம்? மார்க்கெட் மூடி வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடும். இங்க உல்டாவா நடக்கும். ஒரு ட்ரேட் எடுப்போம், அந்த ட்ரேட் எஸ்எல் அடிக்கும், அடுத்த ட்ரேடுக்கு கேபிட்டல் இருக்காது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துக்கணும். எத்தனை பேர் இந்த விஷயத்த பண்ணீங்க? நான் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் விஷயம். நான் என்ன சொல்றேன், அந்த விஷயத்த பண்ணுங்க. கொஞ்சம் ரிவர்சல். நீங்க காலைல ஒரு 1000 சம்பாதிச்சிருப்பாரு அவர் சீனியர் சார். அந்த 1000 அவர் என்ன பண்ணிருக்கலாம்? பேங்க் அக்கௌண்ட் Withdraw மாத்திட்டாருன்னா ரெண்டாவது ஒரு ட்ரேட் எடுத்திருப்பாரு. நீங்க நினைக்கிறீங்க? பண்ண மாட்டாரு, ஓவர் பண்ண ட்ரேட் பண்ண மாட்டாரு. மாட்டாரு. முடிஞ்சு வச்சு. அவர் 1000 இன்னைக்கு அவர் நினைச்சுப்பாரு, ஓகே அவர் ஒரு வேலைக்கு போறாரு, ஒரு வேலை கம்மியா கூட இருக்கலாம், மேபி அவர் நிறைய சம்பாதிக்கணும். உதாரணம் சொல்லலாம், அவர் வேலைக்கு போற 500 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபரா இருக்கலாம். அவர் இப்ப 1000 சம்பாதிச்சாரு. அப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்? அவர் வருமானத்தை விட 2 மடங்கு சம்பாதிச்சிருக்காரு. அடுத்த நாள் எப்படா 9 மணி ஆகும் இருக்கும். அப்படின்ட்டு போயிடலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? 1000 பத்தாது, 1500, 1500 பத்தாது, 2000. நேத்து 2000 சம்பாரிச்சோம், இன்னைக்கு அதை 3000 மாத்திரணும். நேத்து 3000 சம்பாரிச்சோம், இன்னைக்கு அதை ரவுண்டா 5000 சம்பாதிக்கணும். எப்போ அவருக்கு அந்த மனசு வருதோ, மார்க்கெட்டை அவருக்கு கம்பளம் வச்சு விரிக்கும். வாங்க சார் வாங்க, வாங்க சார் வாங்க, உங்களை தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி தேடிட்டு போய் அவர் கையில உள்ள புள்ளிகளை ப்ராஃபிட்டையும் புடுங்கிட்டு அந்த உருட்டுக்கட்டை விட்டுவார்ல, சூரிய என்ன பண்ணது? பிரச்சனையே இங்கதான் சார் ஆரம்பிக்குது. எங்க அந்த படத்துல விட்டுவால, வாங்க சார் வாங்கங்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு விடுறாரு. இது உங்களுக்கு மட்டும் இது நடக்கல. இதான் விஷயம். இது உங்களுக்கு மட்டும் நடக்கல. நான் பேசிட்டு இருக்கும்போது யூடியூப்ல அடிங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் பர் இயர் எத்தனை ஆயிரம் கோடி நம்ம எடுத்துட்டு போறான் தெரியுமா? ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறான். நம்ம என்ன சார் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வெளியில கஷ்டப்பட்டு 8 மணி நேரம் 9 மணி நேரம் சம்பாதிக்க பணத்தை அவங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு போறோம். அதுக்காக வந்த மார்க்கெட்டுக்கு, கரெக்ட் தான் சார். அதுக்காக வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிங்க. உங்க மைண்ட், நான் இப்போ இவ்வளவு பேசினது கொஞ்சமாவது உள்ளுக்குள்ள வந்து, நான் இனிமே ஸ்டாப் லாஸை என் மைண்ட்ல வைக்க மாட்டேன், ட்ரேடிங்ல வைப்பேன்னு நீங்க மைண்ட் செட் பண்ணாலே இந்த கிளாஸோட நான் எடுக்க வேண்டிய கான்செப்ட் சக்சஸ். ஒன்று. ரெண்டாவது, இந்த ட்ரேடில் எனக்கு லாஸ் $10 தான், இந்த ட்ரேடில் எனக்கு லாஸ் $20 தான், இந்த ட்ரேடில் எனக்கு நிப்டியில் நான் ட்ரேட் பண்ணால் 20 பாயிண்ட், 1500 1300. இப்படி நீங்க மனநிலைக்கு வந்தாலே நாம இப்ப பேசின 1 மணி நேரம் பயனுள்ளது. இல்ல சார் நீங்க பேசுறபடி பேசுங்க, நாளைக்கு காலையில மார்க்கெட் நடக்கும், நான் வழக்கம் போல அப்படி இருந்தேன்னா நீங்க இன்னைக்கு ஜனநாயகம் படம் பார்க்க வேண்டிய விட்டுவிட்டு என் கூட உட்காந்து டாக்டி வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்துல இம்ப்ளிமெண்ட், நம்ம லைஃப்ல நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டியும் வாழ்க்கையில நீங்க அடுத்த நாள் முன்னாடிட்டே இருக்கீங்க. நேற்று 42 வயசு இருக்கும், இன்னைக்கு பிறந்த நாள் முன்னாடி போய் 43 வயசு, அடுத்த வயசு 44 வயசு. நீங்க ஆசைப்படிய ஆசைப்படல, உங்க வயசு ஏறிட்டே இருக்கா? உங்களோட லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டே தான் இருக்கு. நீங்க ஆசைப்படியே இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்கு, குழந்தைங்க பெரிய ஆயிட்டு இருக்கேன், நீங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டு உங்க லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டே இருக்கு. எத்தனை பேர் இந்த ட்ரேடிங் ஆரம்பிச்சதை விடவும் இப்ப நான் வந்து ஹையர் பொசிஷன் இருக்குன்னு எத்தனை பேர் உங்களுக்கு சொல்ல முடியும்? நான் ஆரம்பிச்சது ஹாப்பியா இருக்கேன் சார். பின்னாடி போயினுக்குது சார். அப்ப என்னாச்சு? ஆனா உங்க லைஃப் எங்க போயிட்டு இருக்கு, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? அப்ப அது ரெண்டையும் அலைன் பண்ண முடியல. இந்தியா ரொம்ப சிம்பிள், 3 விஷயம் தான். என்ட்ரி, எஸ்எல்டிபி, இவ்வளவுதான் விஷயம். இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? நாளைக்கெல்லாம் மார்க்கெட் ஓபன் பண்ணி உட்காந்துருக்கீங்க, நீங்களா என்ட்ரியை ட்ரிகர் பண்ற வரைக்கும் மார்க்கெட்ல என்ட்ரிக்குள்ள நீங்க ட்ரேடுக்குள்ள போவீங்களா? இல்ல சார். அப்ப அந்த ட்ரிகரை யார் பண்றா? அவ்வளவுதான், நம்ம தான் பண்றேன், நானும் அதான் பண்றேன், நீங்களும் அதான் பண்றீங்க. அப்ப அந்த ட்ரேடு சரியானதா இருக்கா? கரெக்டா கேளுங்க. இந்த கேள்வியை மறுபடியும் அங்கே கேளுங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சுங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, உங்க ட்ரேட் எழுத பண்ணி செவத்துல ஒட்டி வச்சிருங்க. இந்த ட்ரேட்ல நான் எவ்வளவு லாஸ் பண்ண போறேன்? ஒருவேளை இந்த ட்ரேட்ல உங்களுக்கு 5000 லாஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ட்ரேட் நீங்க அட்டன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. கேள்வி முடிஞ்சு போச்சுல. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு 5000 லாஸ் நீங்க தவிர்த்திருக்கீங்க இல்லையா? அப்ப அந்த கேபிட்டல் மிச்சம் பண்ணிருக்கீங்க தானே? கண்டிப்பா சார். கரெக்ட். இப்ப இதே இடத்துல இந்த இன்னொரு ட்ரேட் எடுக்கிறீங்க, 1000 லாஸ்ன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப இந்த ட்ரேட் எடுக்கிறீங்க, மார்க்கெட் உங்க டேரக்ஷன் போது 2000 ப்ராஃபிட் தருது.
அப்ப இந்த டெசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? உண்மையிலே சார் அது ஒரு எடுக்காம இருந்தா லாஜிக்க அட்லீஸ்ட் ஒரு லாஜிக்க படிச்சு ஒரு 10 தடவை டிபி அடிச்சுன்னு வைங்களேன், அந்த மனநிலை இருக்குல்ல, அது நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் தினசரி அனுப்பிச்சிருக்கேன். அது ரியலைஸ் பண்றதே வேற மாதிரி ஃபீல் கொடுக்கும் தெரியுமா? அதான் சார். கண் முன்னாடி காட்டுறேன். ஒரு ட்ரேடு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு ட்ரேடு 2 நிமிஷம் ஒரு கேன்ல என்ட்ரி வைக்கிறேன். 2வது கேன்ல எனக்கு 5300 ப்ராஃபிட் தருது. நீங்க பார்த்திருப்பீங்க, வீடியோ பார்த்திருப்பீங்க. பட் இருந்தாலும் இப்ப காட்டுறேன். 5500 ப்ராஃபிட். என்னோட திறமைக்கு வெளியில நான் இந்த வீட்டை ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இந்த ரூம் விட்டு வெளியில போனா 2 நிமிஷத்துல யாராவது எனக்கு 5000 கொடுப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு மாட்டாங்க சார். யாரா கொடுப்பாங்க என் திறமைக்கு? தரம் எனக்கு அவ்வளவு பெரிய திறமை எல்லாம் கிடையாது. 2 நிமிஷத்துல எனக்கு 5000 கொடுக்குற அளவுக்கு எனக்கு திறமை கிடையாது. நான் வந்து ஒரு பில் கேட்ஸ் வாரிசோ இல்ல வந்து அம்பானி வாரிசோ கிடையாது. அவங்களும் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. பட் இந்த ஒரு பேச்சு வரும். 2 நிமிஷம் இருந்தாங்க சிவா, நீங்க நல்லா கஷ்டப்பட்டீங்கன்னா 5000 எனக்கு தர மாட்டாங்க. ஆனா அந்த விஷயத்த எனக்கு மார்க்கெட் தரும். அதுக்கான வீடியோ நான் காட்டுறேன். அப்ப என்னால 2 நிமிஷத்துல 5000 சம்பாதிக்க முடியுதுன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க? உண்மையில அது என்னால மட்டும்தான் முடியுமா? இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். இது என்னால மட்டும்தான் முடியுமா? டிசிப்ளினா இருந்தாலும் நம்மளால முடியுது. அவ்வளவுதான் விஷயம். நீங்க இதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு ஆளு ப்ராஃபிட் ஸ்கிரீனை காட்டுறாரு, சோசியல் மீடியால காட்டுறாருன்னா உங்களோட விஷயம் மைண்ட்ல தேண்டியது அந்த ஆள் இப்ப ப்ராஃபிட் காமிச்சு என்ன உள்பட நாளைக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன்னா நான் ப்ராஃபிட் காட்டுறேன்னா அந்த ப்ராஃபிட் காட்டுறதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். கரெக்டா? நம்ம காலில் இப்ப செருப்பு போடுறோம். யாரோ ஒரு ஆளு செருப்பு போடாம நடந்து அவர் காலில் முள்ளு குத்தி இருக்கும் இல்லையா? ஆமா சார். அவர் என்ன பண்ணிப்பாரு, காலில் முள்ளு குத்த கூடாதுன்னு அவர் செருப்பை கண்டுபிடிச்சுப்பாரு. அவரோட அந்த பயணத்தை நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். கரெக்ட் தானே? ஆமா அந்த சார். இப்ப யாராவது செருப்பு போடலைன்னா உங்க காலில் முள்ளு குத்தும்னு சொல்லி அவங்கள்ட்ட விளம்பரப்படுத்தி செருப்பு வைக்கிறாங்க இல்ல. நமக்கு அதோட பயன் தெரியுது. நம்ம போய் என்ன பண்றோம், வாங்கி அனுபவிக்கிறோம். அப்ப என்ன அது, ஒரு ஆளு சோசியல் மீடியால ஒரு ப்ராஃபிட் ஸ்கிரீன் போடுறாரா, ஏன் நானே என்னையும் சேர்த்துக்கிறேன், நானே உள்ளுக்குள்ள போட்டாலும் அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த கடந்து வந்த பாதைகள் ரொம்ப தூரம். மனசுல வச்சுக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், இந்த இடத்துக்கு வந்திருக்க முன்னாடி எவ்வளவு கேபிட்டல் காலி பண்ணிப்பேன், எவ்வளவு போராடி நான் வீடியோ போடுறேன். அப்போ நீங்க அந்த எடுத்த உடனே ஓ, ஷேர் மார்க்கெட்ல வந்தா ப்ராஃபிட் சம்பாதிச்சிடலாங்கிறத விடவும் இதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட்டா அடுத்த லெவலுக்கு வரலாம் அந்த நோக்கி போங்க. அவன் 10,000 போட்டான், அவன் 1,00,000 போட்டான், அவன் வந்து பாருங்க சார், ஒருத்தன் வச்சிருக்கான் சார் 10,000 ப்ராஃபிட் போறான். அவனோட கேபிட்டல் எத்தனை ஆயிரம் கோடி இருக்கும் தெரியுமா? ஒருத்தன் 1,00,000 போடுவான், அவனோட கேபிட்டல் போய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுட்டு ஒருத்தன் 1,00,000 ரூபா ப்ராஃபிட் போடுவான். நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய விஷயமே அந்த 1,00,000 ரூபா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் தெரியும். அதுக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஆசை எதையுமே கண்டுபிடிக்க மாட்டோம். ம், ம். மார்க்கெட்ல கடந்த நான் ஆரம்பிச்ச 3 வருஷம் நான் பெருசா ஒண்ணுமே சாதிக்கல. மார்க்கெட்டை தான் கத்துக்கிட்டேன். திரும்ப திரும்ப வெளில சம்பாரிச்சு மார்க்கெட்ல போட்டு 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 லாஸ் பண்ணி என்னை தக்க வைக்கிறதுக்கே நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா இழந்திருக்கேன். என்ன தக்க வைக்க மார்க்கெட்ல. அதுக்கப்புறம் வந்து அடுத்து 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 நீ போய் பாருங்க, இன்னைக்கு வீடியோல நான் இப்போ ஒரு வீடியோ எடுத்தேன்னா 5,000 ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட் போடுவேன். என்னால எப்போ முடியுது? இவ்வளவு தூரங்களை கடந்து வரும்போது, இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு அடுத்து வெளில வரும்போது. அப்ப ஏன் உங்களால முடியாது? அதுக்காக நான் உங்களை எடுத்தோன்னே எனக்கு வந்து என்னோட எல்லாமே சொந்தமா நான் கத்துக்கிட்டது. நான் பேசுற விஷயம் எல்லாமே என்னோட அனுபவத்திலிருந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க அவ்வளவு லாஸ் பண்ண போகாதீங்க. அதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் படிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல, ஹிந்தியில, நார்த் இந்தியன்ட்ட என்ன சொல்லணும்னா சவுத் இந்தியா, கொரியன், நான் நெதர்லாந்துல உள்ள இடத்துல நான் கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஏன் இங்க ஏதாவது நம்ம கத்துக்க முடியாதா அப்படின்னு. அது எடுத்து வந்து நம்ம யார்ட்ட உங்க கூட உட்காந்து பேசிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நாலேஜ். இத்தனை நெதர்லாந்துல ஒருத்தன் உட்காந்து படிச்சு என்னோட ட்ரேட் சொல்லி கொடுத்துருப்பான்ல, அவன் நிப்டில ட்ரேட் எடுத்திருப்பான், பேங்க் நிப்டில ட்ரேட் எடுத்திருப்பான், எதுல ட்ரேட் எடுத்திருப்பான், அதான் யூஎஸ்டில ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல. அதை கொண்டாந்து உங்களுக்கு எதுல கொண்டாந்து தர்றேன். இந்தியன் மார்க்கெட்ல. அப்போ நான் ஃபாரெக்ஸுக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டு, அங்கே உள்ள டைம் ஃப்ரேமே வேற. இந்தியன் மார்க்கெட்டு 6.25 மணி நேரம் மார்க்கெட்டு. அங்கே ஆப்ஷன் ப்ரீமியம் டிக்கலாம் அங்கே கிடையாது. இங்கே ஆப்ஷன் ப்ரீமியம் டிக்கலாம் இருக்கு. இப்போ இதுக்கிடையில ஒரு பெரிய டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்காது. கண்டிப்பா. அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கும். இது வந்து ஒரு லெவலை அதிகப்படுத்தி பேசுறதுக்காக கிடையாது. உங்களை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் சார் இவ்வளவு சொல்லிட்டு இப்படி சொல்றீங்கன்னா, அவன் நம்ம மைண்ட்ல தண்டது அவன் போட்ட ப்ராஃபிட் தான் தெரியும். அவங்க போட்ட எஃபர்ட் தெரியாது. இப்ப நான் சொல்லாத வரைக்கும் நான் யார்ட்டெல்லாம் கிளாஸ் படிச்சேங்க உங்களுக்கு தெரியாது. என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியாது. நான் படிச்சதெல்லாம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், பண்ணிட்டு இதெல்லாம் இந்தியன் மார்க்கெட். அப்ப இதுக்கடையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குமே, அப்ப இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருப்பேன்? அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த விஷயம் நான் ஒண்ணு சொல்றேன், நான் இப்ப உங்களை அங்க போய் ஃபாரெக்ஸ்ல படிச்சுட்டு நெதர்லாந்து கிளாஸ் படிச்சுட்டு நேரா வந்து இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ண உங்களுக்கு சொல்லலையே. அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். நீங்க என்ன பண்ண சொன்ன விஷயத்த நீங்க பண்ணா போதும். நம்ம அந்த இடத்துல இருந்தா போதும் இல்லையா? கரெக்டா? எஸ். சோசியல் மீடியாவை கொஞ்சம் தள்ளி வை. அதே மாதிரி நீங்க சோசியல் மீடியா பாக்குறீங்கன்னா ஒரு ஆளு 2 ஆளோ வச்சுக்கிறது. அதுக்கு மேல வச்சுக்காதீங்க. 10 சோசியல் மீடியா வச்சுக்காதீங்க. 10 பேர்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. யாராவது ஒரு ஆளு 2 ஆளு அவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருந்து எதாவது கத்துக்க முடியுமா? இல்ல அவர் பிரயோஜனமே இல்லையா, அவரை கழட்டி விட்டு வேற ஆளை பிடிங்க. அதான் உண்மை. அது லாஸோ அக்கௌண்டோ என்ன ஒரு ரெட்ரோஸ்கோ அவர் என்னென்ன பண்ணாரு எதுக்குமே
நமக்கு தெரியாது. நம்ம அந்த இடத்துல இருந்து எப்படி போகலாம். அதே மாதிரி லைஃப் லாங் லேர்னிங் படிக்கணும்னா இன்னொரு நம்பியிருக்காதீங்க. செல்ஃப் லேர்னிங் எப்போ வருதோ அப்பதான். நீங்க அநேகமா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் உள்ள இருப்பீங்க. உங்களுக்கு காலேஜ்ல ஹலோ வேர்ல்டு ஹலோ ஜாவான் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஹலோ வேர்ல்டு ஹலோ ஜாவா போய் உட்காந்து நீங்க மைக்ரோசாஃப்ட்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியுமா? காலேஜ்ல ஜாவா ப்ரோக்ராம் எழுதும்போது இப்படி போட்டு என்ன பண்ணுவோம், இப்படி போட்டு ஹலோ வெல்கம் ஹலோ வேர்ல்டுன்னு படிச்சு வருது. நானே ஜாவாவில் இப்படி தான் எழுதிருப்பேன் கோடு. அதுக்கப்புறம் இந்த எனக்கு ஹலோ வேர்ல்டு டைப் பண்ண தெரியும்ட்டு போய் நான் மைக்ரோசாஃப்ட்ல இன்போசில் நான் வேலை கேட்டேன். இன்போஸ் என்ன பண்ணுவேன் என்ன? வேலை கொடுக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்பா அதெல்லாம் தாண்டி போயிட்டாப்பா. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கோம் பைத்தான் லெவலுக்கு வந்திருக்கு, ஏஐ வந்துருச்சுப்பா, நீ அடுத்த வேலைக்கு போப்பா. ஜாவா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. இப்போ ஏஐ தெரிஞ்சாதான் மார்க்கெட்ல இருக்க முடியுது. இப்போ நம்மளே ஏஐ கற்றுக்க வேண்டிய வரைக்கும் வந்துருச்சு. பட் அதான் விஷயம், உங்களோட ஜேர்னியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்றவங்களை பற்றி கம்பேரே பண்ணாதீங்க. அவங்க வந்த பாதை வேற, கரடு முரடு வேற. அவங்களோட ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஸை மட்டும் போட்டு என்ன சொல்லுவோம், ஒரு பாவி புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கூடாது. ஆனால் என்ன பண்ணலாம்னா, இது தப்பான மீனிங்கை போய் முடிஞ்சிடக்கூடாது. அதுக்காக சார் அப்போ என்னால் அவர் மாதிரி வர முடியாதா, அப்படி மீனிங் கிடையாது. முடியும். எப்போ உங்களோட உழைப்பை நீங்கள் போட்டீங்கன்னா அது தானாக நடக்கும். ஒரு மாமரம் வச்சா 5 வருஷம் கழிச்சு ஒரு மாங்காய் காய்க்குன்னா நீங்கள் ட்ரேட் கற்றுக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங், இன்னையிலேருந்து நான் சொல்கிறேன், இன்னைக்கு கூட ஜீரோ, இன்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சா கூட நான் சொல்லி கொடுத்த கான்செப்டை ஒரு 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 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் கற்றுக்கலாம். அடுத்த 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 1 இயரோ டைம் எடுங்க. அடுத்த ஒரு வருஷத்துலேருந்து நீங்கள் லைஃப் லாங் எண்டு எப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. 15 வருஷம் முன்னாடி மார்க்கெட் ஆரம்பிச்சு லாஸ் ஆகி கடைசியாக உண்மையை வேணாம்னு சொல்லி இன்னைக்கு உள்ள பாஸ் நான் உள்ள போறேன், எனக்கு ப்ராஃபிட் வருது, ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லி எனக்கு நம்ம ஸ்டூடெண்டே பல பேர் அந்த மாதிரி இருக்காங்க. வெளியில இருந்து அவங்கள்ட்ட வெளில படிச்சிருப்பாங்க, அந்த கன்சிஸ்டன்சி அவங்க கொண்டாட முடியாது. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை மாடிக்குவோம். ஏன்னா அவர் என்னோட பெரிய ஆளா இருப்பாரு, அவர் என்னோட மார்க்ல அதிக வருஷம் வச்சிருப்பாரு. இந்த விஷயம் கூட எனக்கு தெரியாம எத்தனை வருஷம் மார்க்ல இருந்திருக்கேன் தம்பி அப்படின்னு அதை மாத்திக்கிட்டு ஸ்டில் ப்ராஃபிட் இருக்கு. எத்தனையோ வயசானவங்க எனக்கு ரிட்டையர் ஆனவங்க என் கூட என்னோட ஸ்டூடெண்ட் இருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி அவர் உள்ள இருக்காரான்னு தெரியல. பட் இருந்தாலும் தேங்க்யூ சார்.